ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. நேம் நான் சொல்லலைங்க. ஒருவேளை வீடியோட ஸ்டார்டிங்ல ட்ராமாவோட நேம் சொல்றதுனால தான் ஈஸியாக காப்பிரைட் இஷ்யூஸ் வரது போல இருக்கு. அதனால என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு இந்த ட்ராமாவோட நேமை நான் கொடுக்குறேன். இந்த கதையோட கதாநாயகியை யாராவது தொட்டாங்க அப்படின்னா அவங்கள பின்தொடரக்கூடிய ஒரு ஆத்மா அவங்கள பயங்கரமாக ஹார்ன் பண்ணுது, சமயங்களில் கொல்ல கூட முயற்சி பண்ணுது. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு அந்த சாபம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, ஆத்மா அவளை பின்தொடருது, அதுக்கு இவ என்ன பண்ணா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சேர்ந்த கதை. அது போக இன்னொரு பக்கம் ஹீரோ ப்ராசிக்யூட்டரா இருப்பாங்க. அவர் எடுக்கிற கேஸும் ஹீரோயினோட அடிக்கடி ஒரு கிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எங்க போய் முடிஞ்சது அப்படிங்கிறது தாங்க இந்த டிராமாவோட ஒன்லைனர். ஃபுல்லா என்ன எதுன்னு பார்த்துடலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஆரம்பம் ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பொண்ணு, இவ தாங்க நம்ம கதையோட கதாநாயகி, ஹீரோயின் யூரி. இவங்க அப்படியே காட்டுக்குள்ள நின்று தோண்டிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் கிடைக்குது, ஒரு டெட் பாடி கூட கிடைக்குது, யாரோ கவர்ல சுத்தி புதைச்சிருக்காங்க. இந்த பக்கம் இதை காட்டுறப்போ அந்த பக்கம் நம்ம கதையோட நாயகனை காட்டுறாங்க. இவரோட பேர் வந்துட்டு கிம். இவர் வந்து ஒரு ப்ராசிக்யூட்டரா இருக்காரு. இப்போ ரீசெண்டா ஒரு கேஸ் விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த கேஸ்ல இறந்து போன விக்டிமோட டெட் பாடியும் கிடைக்கல, போனும் கிடைக்கல. அந்த சமயத்துல ஒரு ஃபோன் கால் வருது. அப்படி இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணவர் ஹீரோயின் ஒரு காட்டுக்குள்ள இருந்து தேடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வராங்க. யாரு நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்நேரத்துல இங்க என்ன பண்ற, அது மட்டும் இல்லாம இறந்து போன விக்டிமோட டெட் பாடியும் கிடைக்கல, எங்களுக்கு போனும் கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை புடுங்க சண்டை போட. அப்ப ரோந்து பணியில இருந்த போலீஸ் வந்துட்டு என்ன ஏது சத்தம் நீங்க வந்து பாக்குறாங்க. இவங்க கொஞ்சம் இடக்கு முடக்க உட்காந்துருக்காங்களா. சரி, இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. இருட்டா இருந்தா கார்ட்டூன் கூட பார்க்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னதும் அதுக்கப்புறம் இவங்க பொசிஷனே தப்பா இருக்குங்கிறது புரியுது. ரெண்டு பேரும் ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க போலீஸ் அந்த வேலி மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, போட்டுட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. யூரி கூட அங்க இருக்கிற அதிகாரி கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் அங்க கிம்மும் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இந்நேரத்துக்கு நீங்க வந்திருக்க கூடாது, எப்படி வந்த, இங்கதான் டெட் பாடி இருக்கு, அதுதான் இறந்து போனோட போன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ கிம்மோட ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்றவர் தான். அவர் என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்ப லைட்டா திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க யூரியா காணும். அப்பதாங்க நம்மளுக்கு காட்டுறாங்க யூரிக்கு ஆத்மாக்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப இறந்து போயிருக்காரு இல்லைங்களா, அவங்கள இவங்க ஒய்ஃபே வந்து மர்டர் பண்ணி இங்க கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க. இவர் இறந்து போயிட்டாரா காணாம போயிட்டாரா அப்படிங்கிறது கூட தெரியாம, அதாவது காணாம போயிட்டாங்க அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணி போலீஸ்ல தேடி இருக்கோம். நான் இறந்து போயிட்டேன், என் டெட் பாடி இங்க இருக்கு அப்படிங்கிறது யூரி கிட்ட இந்த ஆத்மா வந்து சொல்லியிருக்கோம். அதன் வகையில தான் அவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆத்மாவோட அந்த இது நிறைவேறிச்சு இல்லைங்களா, டெட் பாடி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இறுதி காரியங்கள்லாம் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், இந்த ஆத்மா போயிடும். அந்த ஆத்மா கிட்ட யூரி சொல்றாங்க, மறுஜென்மம் அப்படிங்கிறதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஒருவேளை இருந்தது அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல பார்ட்னரை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அவர் காத்தோட காத்தா மறைஞ்சு போக அப்பதாங்க யூரியோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்றாங்க. சரி, 6 வருஷத்துக்கு முன்னாடி யூரி லவ் பண்ணாங்களா இல்ல ஃபேமிலியில அலையன்ஸ் பார்த்தாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா பார்த்தா ஃபேமிலியில அலையன்ஸ் பார்த்த மாதிரி தான் தெரியுது. பேசி பழகுறாங்க. யூரி தன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றா. என்ன எக்ஸாக்டா சொன்னா அப்படிங்கிறது நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா, என்ன வந்து உங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு போட்டு விட்ட அளவுக்கு வந்துருவாங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ நான் பார்க்கறது நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றப்போ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் உன் கையை கூட நான் ரிங்கு போட்டு விடணும் அப்படிங்கிறாங்க. யூரிக்கும் வந்து பிடிச்சிருக்கு. அவங்க எப்பவுமே கையில கிளவுஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கான ரீசனும் பின்னாடி பாக்கலாங்க. அந்த கிளவுஸ் எடுத்துட்டு இவங்க கையை நீட்டுறாங்க. ஒரு தயக்கம் இருக்கு யூரி கிட்ட. பட் அட் த சேம் டைம் யூரிக்கு இந்த பர்சனை பிடிச்சிருக்கு, ஏன்னா நல்லா புரிஞ்சு பேசுறாரு இல்லையா, அதனால அவர் ரிங்கும் போட்டு விடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. இவங்க 2 பேர் குடும்பமும் பெரிய இடங்க. இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இது லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த பையன் வந்துட்டு பெரிய லா ஃபிர்ம் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஓனரோட பையன். நம்ம யூரியோட ஃபேமிலியும் நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க கொரியா ஃபுல்லா. ஸோ இந்த 2 ஃபேமிலியும் இந்த என்கேஜ்மெண்ட்ல இணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்காக எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து நியூஸா டெலிகாஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சடார்னு மழை வர ஆரம்பிக்குது. மழை வர்றதுக்கான அறிகுறியே இல்லை, ஆனா மழை வருது. ரெடியா உட்காந்துட்டு இருக்க இவருக்கு மழை வர மாதிரி இல்லையே, நல்லா சுள்ளுன்னு வெயிலா தான் இருந்தது. டக்குனு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த பையன் வராங்க. சாரி யூரி, நான் கொஞ்சம் வந்து இதுல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நீ எப்படி ஸ்டன்னிங்கா இருக்க, செம்ம கியூட்டா இருக்க, சரி வா நம்ம மெயின் ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ அப்பதான் அந்த மாப்பிள்ளை பையன் நோட்டீஸ் பண்றான். ஐயோ நான் ரிங் எடுத்துட்டு வந்து ரிங்கை நான் கார்லயே வச்சுட்டேன் போல இருக்கு, ஒரு செகண்ட் நான் கார்ல போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அப்படி பேஸ்மெண்ட்டுக்கு வர்றதுக்காக லிஃப்ட் எடுக்கிறப்போ லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு, பேஸ்மெண்ட்டுக்கான அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டாரு. ஆனா ஓப்பன் ஆகுறப்போ கடலுக்கு நடுவில் இந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. திடீர்னு அந்த லிஃப்ட் மட்டும் தனியா கடலுக்குள்ள மூழ்கிற மாதிரி, இந்த லிஃப்ட்டுக்குள்ள நிறைய தண்ணி வர்ற மாதிரி, யாரோ காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உயிர் பயத்தை காட்டிட்டடா பரமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆளுக்கு இருக்கும். என்னடா போனவர் காணாம அப்படின்ட்டு யூரி வந்து பார்க்க வருவாங்க. இவர் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே அறக்க பறக்க நின்றுப்பாரு பேஸ்மெண்ட்ல. என்னங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ப்ளீஸ் யூரி நீ கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு யூரியா பாக்குறப்போ
யுரிக்கு பக்கத்துல ஒரு ஆத்மா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பையன் ஆத்மாவா நிக்கிறான். அதை பார்த்து ஒரு பயங்கரமா பயப்படுறாங்க. இல்ல யுரி, என்னால முடியாது, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நானும் வந்து உயிர் பயத்தோட தான் வாழணும் போல இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிடுவான். யுரிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசே உடஞ்சு போயிடும். ஏன்னா யுரிக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் வானும் பண்ணிருப்பாங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, பட் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து தான் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த விஷயம் இப்படி சடார்னு போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசி வரைக்கும் தனிமையில தான் வாழணும் போல இருக்கு அப்படின்ட்டு எகைன் கிளவுஸை போட்டுக்கிட்டு இவங்களுக்குன்னு ஒரு உலகத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி நாங்க நம்ம ஹீரோயின் யுரியோட லைஃப் வந்து போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ப்ராசிக்யூட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கேஸ் எடுத்திருப்பாரு. அது என்ன கேஸ்னா, ஆப்போசிட் இருக்க அந்த நபர் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவர் கொண்டுட்டார் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட ஹீரோ கிம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட டெட் பாடி கிடைக்கல, ஆனா இவர் கையில வந்துட்டு அந்த ரத்தம் இருந்தது. அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ரத்தம் தான் இவரோட ஷர்ட்ல கொஞ்சோண்டு இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு மட்டும் சொல்ல முடியாது, இது எல்லாமே சூழ்நிலை ஆதாரங்கள் தான். இவர் தான் அந்த பொண்ணை மர்டர் பண்ணார் அப்படின்னா டெட் பாடி கிடைக்கணும், அது என்ன ஏதுங்கிறது தெரியணும், டைரக்ட் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி ஆப்போசிட் இருக்க அந்த நபருக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துடுறாரு ஜட்ஜ். ஆனா இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்தா போனாங்களா அப்படிங்கிறது தெரியாதுங்க. இப்போதைக்கு அவங்க மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, கேஸும் ஆயிருக்கு. ஆனா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியில ரொம்ப ஃபீல் பண்றாங்க, தன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. கோர்ட்டை விட்டு வர்றப்ப கூட அந்த பர்சன் கிம்ம பார்த்து நக்கலா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் ஈஸியா வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். அதுக்கப்புறமாக சீனியர் ப்ராசிக்யூட்டர் கூப்பிட்டு, இதெல்லாம் தேவையில்லாதது, இப்படி எல்லாம் பண்ணாத, அந்த பையனோட அப்பா வந்துட்டு காங்கிரஸ்மேன், அது மட்டும் இல்லாம அடுத்து வர எலெக்ஷன்ல பிரசிடென்டா கூட போட்டி போடுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கு, அதெல்லாம் பார்த்து இந்த கேஸை விட்டுற சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ கிம் கேட்க மாட்டேன்றாரு. இப்படி சீனியர் ப்ராசிக்யூட்டர் கிட்ட பேசிட்டு வெளியே வரப்போ பாட்டிமா கால் பண்றாங்க. கோயிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமாக தன் பேரன் கிட்ட ஒன்று சொல்றாங்க. இந்த கொரியால வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹார்ஸ் இயர், மங்கி இயர், அந்த மாதிரி மங்கி இயர்ல பிறந்த பொண்ணு கூட நீ டேட்டிங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க பாட்டிமா. எனக்கு ஆக்சுவலா அதுக்கெல்லாம் டைமே கிடையாது, அப்படி டைம் இருந்தா தானே பொண்ணு எந்த வருஷத்துல பிறந்த அப்படின்னு யோசிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவாங்க. இந்த பக்கமாக திடீர்னு ஒரு டாக்ஸி டிரைவரை காட்டுறாங்க. யாரோ அவரை மிரட்டி, கத்தியால மிரட்டி வந்து டாக்ஸில ஏற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. இந்த பக்கம் எங்கேயும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு நம்ம கிம். அதுக்கப்புறம் நைட் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கு. இந்த கேஸை விட்டுறதா இல்லை, உண்மையில அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும், அது இவன் தான் பண்ணாங்கிறதுக்கான எவிடன்ஸ் கண்டுபிடிக்க போற அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்களா. அவங்க கூட ஒர்க் பண்றவங்க 2 பேர் கிளம்புறப்போ, பாரு லேட் நைட் ஆயிடுச்சு, பாத்ரூம் யூஸ் பண்ற அப்படின்னா பாத்ரூமோட சுவிட்ச் வந்து வெளியே இருக்கு, லைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் போ, அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல ஆவிங்கெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க, பார்த்து இருந்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன், நீ பாத்ரூம் போறப்போ கடைசியா இருக்கு இல்லையா பாத்ரூம்குள்ள இருக்கிற அந்த கடைசி பாத்ரூம் யூஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு போவாங்க. இவர் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்ல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்படி வர்றப்போ பெருசா லைட் எல்லாம் ஒர்க் ஆகுறது இல்ல. போலாம் அப்படிங்கிற சமயத்துல ஒரு டோர் மட்டும் அப்படியே ஓப்பன் ஆகுது. அந்த பாத்ரூம் தான் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க கூட ஒர்க் பண்ணவங்க. அது அப்படியே ஓப்பன் ஆகுறப்போ இவருக்கு பயம் இருக்கு. பட் இருந்தாலும் நாம் எவ்வளோ வயசான ஒரு ஆம்பளை பையன் இதுக்கெல்லாம் பயப்படுறதா, பேய்க்கெல்லாம் பயப்படுறதா, நம்ம ப்ராசிக்யூட்டர் வேற அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த ரூம்ல என்னதான் இருக்குன்னு போய் பாக்குறப்போ யாரோ முடியும் முன்னாடி போட்டு விரிச்சு போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அடிச்சு புடிச்சு போதும்டா சாமி, உயிர் பொழைச்சா போதுங்கிற மாதிரி ஓடி வந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த பாத்ரூம் வந்து கொஞ்சம் ரிப்பேரா இருக்குங்க, அதனால யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக மாப் எல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அதை பார்த்து அந்த மனுஷன் பயந்துட்டு போறாங்க. அந்த பாத்ரூம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லை அப்படிங்கிறது தான் அந்த கூட ஒர்க் பண்ணவங்க சொல்லாம அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவர் லேட் நைட் தனியா ஒர்க் பண்றாரு இல்லையா, இவரை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமாக நம்ம யூரியா தான் காட்டுறாங்க. யூரி தனக்குன்னு வந்து ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டாங்க, தன்கிட்ட யாருமே நெருங்க கூடாது, தன்னை நெருங்குற யாருக்காவது உயிர் பயம் வந்துடுமோ இல்ல அவங்களுக்கு மரணம் நெருங்கிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதனால யாருமே தன்கிட்ட 2 அடி கூட கிட்ட வந்துட்டாலும் இவங்க பயந்துருவாங்க. செக்ரட்டரி கூட அடுத்து என்ன மீட்டிங் என்ன எதுன்னு சொல்றதுக்காக கொஞ்சம் கிட்ட வந்துருவாங்க. நில்லுங்க கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குட்டி பாப்பா ஓடி வந்து நம்ம யூரி மேல இடிச்சு கீழே விழுந்துடும். அந்த குழந்தைய கன்சோல் பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க, ஆனா பயமா இருக்கு. ஏன்னா இந்த குழந்தை நம்ம தொட்டு கன்சோல் பண்ண போய் இந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு பயந்து போய் நிக்கிறாங்க. கடைசியில வந்து பாப்பாவோட அம்மாவை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. யூரிக்கு அம்மா அப்பா இல்லைங்க, இறந்து போயிட்டாங்க. பாட்டிமா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கசின் ஃபேமிலி இருக்கு. அந்த கசின் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இப்போ கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்தது இல்லைங்களா, அந்த பையனை தான் லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். கேஸ் எல்லாம் முடிச்சிட்டு பாத்தீங்களா பாட்டிமா, அவன் மேல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு போட்டு காட்டுறாங்க. பாத்தீங்களா பாட்டிமா, அவர் வந்து நல்லவர், அவர் நிரபராதின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டாரு, அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், எங்க கல்யாணத்தை பத்தி நீங்க தான் பேசணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசிட்டே இருக்கிறப்ப அவங்க யூரி வருவாங்க. வந்து யூரி கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு யூரிக்கு வந்து அந்த பையன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அது மட்டும் இல்லாம அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா கொண்டானா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு இப்போ காணோம், அது 2வது பிரச்சனை. ஆனா அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு தான் உன்னை லவ் பண்ண வந்திருக்கான் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற காசுக்காக தான் வந்திருக்கான். நாளைக்கு உன்னை விட
நல்ல ரிச்சான ஃபேமிலி, இன்னும் அழகான பொண்ணு கிடைச்சதுன்னா உன்னையும் விட்டுட்டு அவன் போவான் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணோட அம்மா அப்பா இருந்துட்டு என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், நல்ல வசதி இருக்கு, அழகு இருக்கு, இவ்வளவு வீடவா ஒரு பெரிய சம்மதம் அவனுக்கு கிடைச்சிட போகுது அப்படிங்கிறப்போ இப்படிதான் நீங்க கம்பேர் பண்ணிப்பீங்களா? அவன் இன்னொரு பொண்ணை காசுக்காக வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கான், அதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துடுது. இந்த பொண்ணு வந்து நம்ம யூரிக்கு வந்து கசின் ஆகுது. இந்த பொண்ணு பேர் வந்துட்டு மீனா. மீனாவும் கோபத்துல பேசிடுறா, ஏன் உன் என்கேஜ்மெண்ட் மாதிரியே எனக்கும் நடக்கணும்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரி நானும் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ யூரிக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. பாட்டிமா இருந்துட்டு எல்லாரும் அமைதியா இருங்க, முக்கியமான இடத்துக்கு போகணும்னு கூப்பிட்டு வராங்க. இப்படி இவங்க கிளம்புறப்போ யூரி கூட வந்து இருப்பாங்க இல்லைங்களா ஸ்டாஃப்ஸ் எல்லாம், கூட ஒர்க் பண்றவங்க, மேனேஜர், அசிஸ்டன்ட், செக்ரட்டரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன இவங்க ஓவரா பண்ணிக்கிறாங்க, இவங்க பணக்காரங்க தான், அதுக்காக கிட்ட வந்தா என்ன ஆயிட போகுது, ரொம்ப ஓவரா தான் பண்றாங்கப்பா, இவங்களை சுத்தி யாரும் நெருங்கவே கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு பேசிக்கிறாங்க. இப்ப எந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி யூரிக்கு வந்து இன்னொரு பையனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறதாக இருந்தது இல்லைங்களா, அந்த இடமும் இவங்களோட ஹோட்டல் தான். அது ஆர்ட் கேலரியா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா அது யூரிக்கு பிடிக்கல. பாட்டிமா ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க, என் அம்மாக்காக அப்ப டிசைன் பண்ணி இந்த இடத்த கட்டி கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டிமா இருந்துட்டு இதை பாரு, பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் மாதிரி யோசிக்கணும், எமோஷனோட கனெக்ட் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நல்ல லாபம் கொடுக்குது. ஏன்னா நிறைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாம் யூரி தான் வந்து தனியாக பார்த்துப்பாங்க, அது எல்லாமே நல்ல லாபம் கொடுக்குது, நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மட்டும் தான் யாரும் புக்கிங்கே பண்ணுறது இல்லை. உன்னோட என்கேஜ்மெண்ட் வந்து இங்கே நின்று போனதுனால இது எல்லாரும் அன்லக்கே நினைக்கிறாங்க போல இருக்கு, அதனால இதுக்கப்புறம் இது ரெஸ்டாரண்ட்டாக ஹோட்டலாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யூரி கேட்கறது இல்லை. இல்லை பாட்டிமா ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக யூரியோட லைஃப் அப்படிங்கிறது தனிதான், தனிமை மட்டும்தான், தன்னை சுற்றி யாரும் இல்லாமல் இருக்கிறது தான் அடுத்தவங்களோட பாதுகாப்பு அப்படின்னு யூரிக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவள் எப்போவுமே தனியாக மட்டும்தான் இருப்பா. இவ்வளோ பெரிய வீட்டில் அவளே தனியாக உட்காந்து சாப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல், இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு சர்வன்ஸ் எல்லாம் கூட போயிடணும். இப்படி ஒரு தனிமையான வாழ்க்கை தான் யூரி வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்மளோட கிம் இருக்காரு இல்லைங்களா, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ இப்போதான் இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தா அந்த பையன் உடனே கால்ஃப் விளையாட போயிட்டான் பாரு, இதுதான் பணத்தோட பவர் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம கிம் சொல்கிறாங்க, இல்லை இவன் தான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டிருக்கான், அது எனக்கு வந்து என்னோட உள் மனசு சொல்லுது, நான் கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் இருக்கா இல்லைங்களா, இப்போ கேஸ்லேருந்து கூட வெளியே வந்து இப்போ கால்ஃப் விளையாட போகிறான். அது இல்லாமல் மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் இல்லையா, அந்த பையனோட பேர் வந்து காங். அதுக்கப்புறம் இங்கே நம்ம யூரியா தான் காட்டுறாங்க. ஓகே தூங்க போகலாம் அப்படிங்கிறப்போ ஹாலுக்கு மத்தியில வந்து டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த டென்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமாக ஜிப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கவும் போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமாக அந்த டென்ட்டை சுத்தி ரொம்ப அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஏதோ கருப்பான கை அந்த டென்ட் மேல வருது, சுத்தி சுத்தி சவுண்ட் எல்லாம் கேட்குது, அவங்க டேபிள் டிராயர்லாம் தானே ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமாக இவங்க உள்ள இருக்காங்க இல்லையா, அந்த டென்ட்டோட ஜிப் வெளியே இருந்து யாரும் ஓப்பன் பண்றாங்க, யாரும் இல்லை, தானும் அப்படியே மேல போகுது, ஸ்டேஜ்ல போய் அப்படியே நின்றுது. அப்படியே பாக்குறாங்க அந்த சந்து வழியா யார் அங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அடடா போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டென்ட்டை விட்டு வெளியே வராங்க. பண்றது அந்த ஜிப்பை டக்குன்னு ஓப்பன் பண்ண வேண்டியது தானே, நான் பார்த்து கண்ணே எனக்கு வலிக்குது, இப்போ என்ன ஹெல்ப் பண்ணணும், அதானே ஏதோ கிளம்பிட்டேன், செருப்பு போடுறேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன், கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா இங்க இருக்கிற ஆத்மா கிட்ட தான். ஆக்சுவலி இப்படி தனக்கு ஆவிகள் கண்ணுக்கு தெரியுது, அவங்களாம் எங்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது ஒரு ஷாமன் கிட்ட போயிட்டு பார்த்துருப்பாங்க. இந்த ஆவிகளை கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்ச சமயத்திலேயே நம்ம யூரி. அப்ப அந்த ஷாமன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உன் கண்ணுக்கு ஆத்மாக்கள் தெரியுது, உங்ககிட்ட பேசுது, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குதுன்னா மறுக்காம பண்ணு, அப்போதான் நீ உயிரோடவே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணல இந்த ஆத்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு அதானே கிளம்பிட்டேன்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. இந்த பக்கமாக ஃப்ரெண்ட்ஸோட கிம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கார் ஏற்றி அனுப்பிச்சிட்டு இவர் கொஞ்சம் தண்ணி ஏதாவது வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஆள் வரான், அவனும் ஏதோ தண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். பட் அவன் ஒரு மாதிரி இருக்கா, அவன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி மண்ணா இருக்கு, எங்கோ சண்டை போட்டு வந்த மாதிரி இருக்கான், ப்ராசிக்யூட்டர் ஆச்சே. ஸோ அந்த கண் அப்படியே பார்க்குது, இவங்கிட்ட தப்பா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதான் வெளியே காட்டுறாங்க. யூரி வந்து இந்த பர்சனோட காருக்கு பின்னாடி தான் கார் நிறுத்திருக்காங்க, இந்த காரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காருக்குள்ள இருக்கிற ஆத்மா கிட்ட. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்றது, நான் போலீஸ் கிடையாது, சரி என்னால் முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிஃபோன் பூத்துக்கு போய் கால் பண்ணுவாங்க. அங்க சீன் அப்படியே கட் பண்ணா இந்த ஆளுங்க காரை எடுத்தவங்க பின்னாடி யூரியோட காரை இடிச்சிருவாங்க. பட் அப்போ யூரி வந்து காருக்குள்ள இல்ல, இடிச்சிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிட்டு இருந்தவங்க வச்சுட்டு வருவாங்க. இதையும் நம்மளோட கிம்மு பாப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்க காரை ஸ்பீடா எடுத்துட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அப்படியே ரோட கிராஸ் பண்ணி வருவா, அப்படியே இடிக்கிற மாதிரி போயிடுவாங்க. எப்படியோ நம்ம கிம் காப்பாத்திட்டாரு. இவங்க கிட்ட தப்பு இருக்கு, ஓவரா பண்றாங்க, என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்ல ஏறி கார் எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இவரு கார்ல ஏறிப்பாரு, சீக்கிரம் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருனாதான் எடுக்க முடியும், நீங்க யார் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இதை பாருமா நான் வந்து ப்ராசிக்யூட்டர். ஆமா ஒரு நிமிஷம் நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறப்போ கிம்முக்கு ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இவங்களை ஒரு காட்டு பகுதியில் பார்த்தாங்களே அது. பட் நம்ம யூரிக்கு அது ஞாபகம் இல்லை, நான் எங்க உங்களை பார்த்தேன், இறங்குங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. இதை பாருமா என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன், அந்த காரை ஃபர்ஸ்ட் சேஸ் பண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணது அப்படிங்கிறப்போ டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகாது
அவங்க இப்போ சிக்னல்ல மாட்டி நின்றுட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற சமயத்தில் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. சீட்ல எல்லாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. கடைசியில் அது இதுன்னு பேச வச்சு எப்படியோ நம்மளோட யூரியா கார் எடுக்கவும் வச்சிடுறாங்க. யூரி சொன்ன மாதிரியே அங்க ரெட் சிக்னல் போட்டிருக்கு. அந்த கார் அங்க நிக்குது. அந்த காரை ஓட்டிட்டு இருக்கிறவங்க ஒருத்தன் கேட்கறான், ஏய் இப்போ நான் காரை பேக் எடுக்கிறப்போ இந்த காரை தான் நினைச்சேன், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் இருந்து அவன் பாட்டுக்கு ரைட் எடுத்துட்டு போவான். நம்ம கிம்மு இருந்துட்டு இது பாருமா ரைட் போகாத லெஃப்ட் போ, இப்படி போய்க்கு அப்படி சுத்தி வந்து ஒரு ரூட் இருக்கு பிடிச்சிடலாம் அப்படிங்கிறப்போ இவங்க எங்கேயும் ரைட்டே போறாங்க. கிம் சொல்றதே கேட்கறது இல்ல. அவங்க பாட்டுக்கு ரைட்டு லெஃப்ட்னு வேற வேற ரூட் எடுத்துட்டு போறாங்க. கிம் கத்துறாரு, நான் சொல்ற ரூட்ல போனா பிளாக் பண்ணி பிடிக்கல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ இல்ல இவர் சொல்ற மாதிரி தான் போகணும், இவருக்கு தான் நிறைய ரூட் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறப்போ மறுக்கா திரும்பி பார்ப்பாரு, யார்கிட்டவே பேசுறேன் அப்படின்ட்டு தான் இருக்கும். நான் யூரி பாட்டுக்கு கார் லெஃப்ட் ரைட்டு அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு வந்து அந்த காரோட இடத்துல பிளாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. கிம்முக்கே ஷாக்கு. பரவாயில்லையே பிளாக் பண்ணி பிடிச்சிட்டேன், சரி நான் என்னதுன்னு போய் பேசிக்கிறேன், நீ வந்து காருக்குள்ளேயே உட்காரு, காரை லாக் பண்ணிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிம் வெளியே வருவாங்க. வந்தவங்க அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணை இடிக்கிற மாதிரி போயிருக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு என்ன இவ்வளோ ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த காரை வேற பேக் எடுக்கிற பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவனுக்கு சண்டை போட வராங்க. இவரும் சண்டை போடுறாரு. அதுல கடைசியில ஒருத்தன் ஒரு சுத்தியல் மாதிரி பெருசா எடுத்துட்டு வந்து நம்ம கிம் அடிக்க பாக்குறப்போ பின்னுக்கு அப்படியே ஒரு பேட், அது இரும்பால் ஆன பேஸ்பால் பேட் மாதிரி இருக்கு, அதை வச்சு நம்ம யூரி அடிச்சிடுறாங்க ரெண்டு பேரையும். நம்ம கிம் இதை பார்த்துட்டு கரெக்ட் தான், இவங்களுக்கு இது தேவைதான், இல்லைன்னா என்ன அடிச்சு கொண்டிருப்பானுங்க, இவரு கீழே விழுந்திருப்பாரா, சரி கையை குடும்பம் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறப்போ உங்க பேட்டை தான் கொடுப்பாங்க எந்திரிக்கிறதுக்கு. இதெல்லாம் பார்த்து கிம் எடுத்துட்டு எதுக்கு கவலைப்படுது, நான் ப்ராசிக்யூட்டர் தானே, போலீஸ்க்குள்ள நான் கால் பண்ணிக்கிறேன், நீ எதுக்கும் வந்து இது பண்ணாத அப்படிங்கிறப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கடமையை இன்னும் பண்ணல, அந்த காரோட டிக்கியை வந்து செக் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு. இது தாங்க இறந்து போன இந்த டாக்ஸியோட டிரைவர். சீன்ல இடையில பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு டாக்ஸி டிரைவர் யாரோ மிரட்டுற மாதிரி அவரை மிரட்டி ஏடிஎம்க்கு போயிட்டு அவரோட அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவரை பயங்கரமா அடிச்சு கொன்னு அவர் ஓட்டிட்டு இருந்த டாக்ஸிக்கு பின்னாடி அவரை கட்டி போட்டு அந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டு இவனுக்கு பாட்டுக்கு சுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த டாக்ஸி டிரைவரோட ஆத்மா தான் நம்ம யூரி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கு. இப்போ தான் டெட் பாடி கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துருது, அந்த டெட் பாடி எடுத்துட்டு போறாங்க. டாக்ஸி டிரைவரோட ஆத்மாவும் நம்ம யூரி கிட்ட பவ் பண்ணி வணக்கம் சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிருது. நம்ம யூரியும் கார் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. நம்ம கிம்முக்கு இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் யூரி வீட்டுக்கு போயிடுவாங்க. கிம்மு வீட்டுக்கு வருவார். வந்தவர் ஒரு பேக் வச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு போறப்போ அந்த பேக் விழும். வந்து எடுத்து வைப்பாரு. எகேன் அந்த பேக் சரிஞ்சு விழும். அவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த காட்டு பகுதியில் இந்த டெட் பாடியை வந்து அந்த பொண்ணு தான் கண்டுபிடிச்சா, இப்போ இந்த காரையும் வந்துட்டு அந்த பொண்ணு தான் பிளாக் பண்ணி கண்டுபிடிச்சா, அந்த டிக்கிக்கு பின்னாடி டெட் பாடி இருக்கிறது எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும்? ஒரு மாதிரி பயமாகுது. அது மட்டும் இல்லாம ஜாகிங் போறப்போ எங்க பார்த்தாலும் நம்ம யூரியே இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் கிட்டத்தட்ட கெட்ட கனவு மாதிரி வந்து இவரை ஹார்ன் பண்ணுது. அடுத்த நாள் இந்த டெட் பாடி கிடைச்சது இல்லைங்களா அந்த காருக்கு பின்னாடி, அந்த கேஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்கிறப்போ ஆக்சுவலா அந்த இடத்துல இருந்து யாரோ போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. நம்ம யூரி காரை விட்டு இறங்கி போயிட்டு ஒரு டெலிஃபோன் புக்ல கால் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஒரு அனானமஸ் கால் மாதிரி தான், இந்த மாதிரி இந்த கார் டிக்கிக்கு பின்னாடி தான் டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணதான் அந்த ஆளுங்க காரை பேக் எடுக்கிறப்போ இவங்க கார்ல இடிச்சிருந்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நம்ம யூரி வந்து ஹூடி போட்டிருப்பாங்க, சரியா ஃபேஸ் வந்து யார் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த ஷூஸை பாக்குறப்போ பயங்கர காஸ்ட்லியா இருக்கு, அவங்க பயங்கரமான பெரிய ரிச்சான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற ஒருத்தர் சொல்றாரு. எந்த அளவுக்கு இந்த ஷூவோட விலை இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு ஷூவே கிட்டத்தட்ட 6-7 லட்சம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த ஷூஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பாக்குறப்போ நம்ம கிம்முக்கு இருந்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல கூட ஒர்க் பண்றவங்க இருந்துட்டு இதெல்லாம் நீங்க பாத்துருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இவ்வளவு காஸ்ட்ல ஷூ போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷூ இருக்கு இல்லைங்களா, அதான் ஒரு பேர் ஆஃப் ஷூவே 6 லட்சம் 7 லட்சம் சொன்னாங்க இல்லையா, இது மொத்தமா கொரியால 3 பேத்து கிட்ட தான் இருக்கான். அதுல ஒருத்தவங்க ஒரு வயசான பாட்டிமாவா, இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு குற்றத்துக்காக சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களாமா. 3ஆவதா இருக்கிறவங்க தான் நம்ம யூரி. இது தெரிஞ்சதும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கிம் வராங்க. ஆனா ஈஸியா விசாரிக்க முடியாது, என்ன வாரண்ட் இருக்கா அவங்க கிட்ட, என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க சும்மா போய் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்க என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்கிறவங்க அலோவ் பண்றது இல்ல சார், நீங்க எங்க மேடமை பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரான அப்பாயின்மெண்ட் இருக்கணும், இல்லைன்னா பார்க்க விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, நான் அந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் அதுதான் சொல்லிட்டு எதுவும் அங்கே எடுப்படுறது கிடையாது. எதிர்ச்சியா வந்த யூரி கிம்ம பார்த்ததோ கிம்மு கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஓட இவர் யூரியா பார்த்ததும் யூரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாரு. அங்க எங்கேன்னு போயிட்டு ஒரு இடத்துல யூரி ஒழிஞ்சுப்பாங்க. அங்க இருக்கிற இவங்களோட ஸ்டாஃபே வந்துட்டு யூரியா பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, என்னதாம ஓவரா பண்ணுது, பெரிய இவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறத கேட்டு யூரிக்கு கஷ்டமா இருக்கு. அண்ட் தென் அந்த இடத்துல மறைஞ்சிருப்பாரு ஒரு கபோர்ட்குள்ள நம்ம கிம், அவரும் அதுல எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. ஆனா இவங்கள பேசிட்டு வர யூரியா பார்த்தவங்க பயந்து போய் பேனு கத்திடுவாங்க. யூரி போனது எகேன் இவரு பின்னுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர, என்னடா அது கபோர்ட்ல இருந்து ஒருத்தன் போறான், எல்லாம் பயமா இருக்கு, யார் எங்கதான் இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃபுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அங்க இங்கே நோடி யூரி அவங்களோட அந்த ரூமுக்கே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கேயும் வந்துட்டாரு. ஆனா யூரி எங்க போயிருப்பா ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ரூமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணலான்னு போறப்போ அப்பதான் உள்ள போயிட்டு உட்கார்ந்த யூரி பெருமூச்சு விட்டுட்டு அந்த கிளவுஸ் எல்லாம் கழட்டி வச்சிருப்பாங்க. ஆனா வெளியே யாரும் இருக்காங்க, அது கிம்மா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வருது. அதுக்கிட்ட வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள
கிம் கதை ஓபன் பண்ண இவங்க விழற மாதிரி போக அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கிம் பிடிப்பாங்க. யூரிக்கு பயமா இருக்கு. ஐயோ நான் க்ளவுஸ் போட்டுக்கலாம், க்ளவுஸ் வேற அங்க இருக்கு, நான் இவனை டச் பண்ணிட்டேன் அப்படின்னா இவனையும் அந்த பேய்ங்கெல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இதோட இங்க எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுதுங்க. எபிசோட் 2 ஸ்டார்ட் ஆகுது. எப்படியோ இவங்க கையை டச் பண்ணல, அதுக்குள்ள காப்பாத்திடுறாரு. இவங்களும் கையை அப்படியே மடக்கிட்டு வந்து பேசாம உட்காந்துக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கிம் சொல்றாங்க, இந்த மாதிரி எக்ஸாக்டா அந்த காருக்கு பின்னாடி தான் டெட் பாடி இருந்தது, உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறதுக்கு, இது பாருங்க அங்க டெட் பாடி இருந்தது, இப்போ அதுக்கு என்ன சொல்ல போறீங்க, நான் சொன்னதால நான் தான் மர்டர் பண்ணேன்னு சொல்ல போறீங்களா, அப்படின்லாம் சொல்லல, மேபி இருக்கலாம், அதை விசாரிச்சா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்ல, நம்ம யூரிக்கு வந்த கோவத்துல ஒழுங்கா எழுந்து கிளம்புங்க, இல்லைங்க நீங்க என்ன எதுன்னு சொல்லிடுங்க, நான் வந்து கிளம்பிடுறேன், ஏன்னா என்கிட்ட வாரண்ட் கிடையாது, உங்களை நான் வந்து உண்மையை சொல்ல சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பட் ஒரு கியூரியாசிட்டிக்கு தான் கேட்கறேன் அப்படிங்கிறப்போ ஷாமன் தான் சொன்னாங்க, என்னால பேய்களை பார்க்க முடியும், பேய்கள் கேட்குற ஹெல்ப்பை நான் வந்து பண்ணும் அப்படின்னு ஷாமன் சொன்னாங்க. அந்த இறந்து போன அந்த டாக்ஸி டிரைவரோட ஆவி தான் வந்து எங்கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு அப்படிங்க. கிம்முக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடும். அப்போ கரெக்டாக பாட்டிமாவும் வந்துருவாங்க. கிம்மை போக சொல்லிட்டு பாட்டிமா யூரிக்கிட்ட ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வருவாங்க. வெளியே வந்த கிம்மை அந்த காங் பாப்பா, இங்க எதுக்கு வந்த, இங்க என்ன குட்டி கலாட்டா பண்றதுக்காக வந்திருக்கியா, இங்க நீ வரணுங்கிற அவசியம் கிடையாது, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட கசினோட ஹோட்டல் இது, இங்கெல்லாம் வராது அப்படிங்கிறாங்க. நான் எங்க போகணும் போகக்கூடாதுங்கிறது நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு கிம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாட்டிமா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட யூரி கிட்ட, யூரி ஷாமன் ஆத்மா கண்ணுக்கு தெரியுது, இதெல்லாம் வாயிலிருந்து வார்த்தையே வரவே கூடாது புரிஞ்சுதா, இதெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, உனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, உனக்கு சுத்தி பேய் இருக்குன்னு சொல்லிட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆச்சு இல்லையா, அந்த பையனோட வீட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ரூமர் கிளப்பிடுறாங்க போல இருக்கு, இதுக்கப்புறமாக இப்படி பேசக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றதுக்கு, சரி பாட்டிமா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் கிம்மோட பாட்டிமா வந்து கால் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்க, எங்கடா போயிட்டு இருக்க, இந்த மாதிரி ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு இந்த குழந்தைங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும், எல்லாத்தையும் மறந்துட்டே என்னதுன்னு கேட்டு சொல்ல, சாரி பாட்டிமா வேலை இருந்தது, ஆஃப் டேக்கு மேலே லீவ் போட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராங்க. அந்த குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க கூட கிம் விளையாடவும் செய்யறாங்க. ஃபுட்பால் வந்துட்டு அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள போயிடும். அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் சொல்லுவாங்க, அச்சோ இந்த மாதிரி சீனியரோட ரூம் அது, இந்த ஆர்ஃபனேஜே பாத்துக்கிறவங்க அவங்களோட ரூம் அது, ஒரு முக்கியமான வேலையை வெளியூர் போயிருக்காங்க, இல்ல அது மட்டும் இல்லாமல் 3 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி கண்ணாடி உடஞ்சு நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணோம், இப்போ எகேன் இப்படின்னா பயமா இருக்கு அப்படிங்கிறப்போ கவலைப்படுறதுங்க, நான் ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன், அண்ட் தென் இந்த பால் உள்ள போயிருக்கு இல்லையா, பாலால உடஞ்ச தடமே தெரியாம அந்த பாலை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இது அந்த சீனியர் ரூமுங்க, அவங்களோட அந்த கீ கூட எங்ககிட்ட கிடையாது, ஆஃபீஸ் ரூமுக்கு கீ எங்ககிட்ட போய் கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறப்போ கவலைப்படாதீங்க இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்க பைப் லைன் எல்லாம் பிடிச்சி ஏறி அந்த ரூம்குள்ள போயிட்டு பாலையும் எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்கிறப்பதான் கிம்முக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, பூட்டி இருக்கிற ரூமுக்கு உள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு வேற வழியா கூட உள்ள வரலாம் இல்லையா, பூட்டை உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா, அதுதான் இவங்களுக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஏன் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா காங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் காணாம போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கி இருந்திருப்பாங்க, அங்க இருந்தவங்க காணாம போயிருக்காங்க, அங்கதான் இவருக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குது, ஒரு விஷயமும் தெரிய வருது. இந்த பக்கம் காங் வந்து உங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மீனாவோட அம்மா அப்பாவுக்கு காங்க பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம மீனா சும்மா இல்லாம எங்க எல்லாருக்கும் ஓகே, அதான் என் கசின் இருக்கா இல்லையா யூரிக்கு, அவளுக்கு ஒன்றும் சுத்தமா பிடிக்கவே கிடையாது, உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு காணாம போயிருக்காளா செத்து போயிருக்காள் அப்படிங்கிறது தெரியல, அப்படி அவ செத்து போயிருந்தா அந்த மர்டரை நீ தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஏய் இந்த மாதிரி கேஸே நிக்கல அப்படிங்கிறப்போ என்ன பண்றது, யூரி நம்ப மாட்டேங்கிற அப்படின்றது இந்த ஆளுக்கு கோவம் வருது. காங்க டைரக்டா நம்ம யூரியை பார்க்க வந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு செத்தாளா காணாம போனாலான்னு தெரியல, ஆனா அதுக்கு முன்னாடி அவ இந்த ஹோட்டலுக்கு என்ன பார்க்க வந்தா, அவ உன் குழந்தைக்கு பிரெக்னெண்டா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இவன் காங்க பேண்ட் பார்க்க அப்புறம் தான் நமக்கு காட்டுறாங்க இந்த பொண்ணு வந்திருப்பா, இவ தாங்க காங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு நம்ம யூரியை பார்க்க வந்துட்டு யூரி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி இந்த மாதிரி நான் காங்க ரொம்ப காதலிச்சேன், இந்த ரிங்கு கூட அவன் தான் எனக்கு போட்டு விட்டான், நாம 2 பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு எனக்கு வாக்குறுதியும் கொடுத்தான், இப்போ அவனால் நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன், எனக்கு எங்க போய் நியாயம் கேட்கறதுன்னு தெரியல, உங்க கசினான மீனாவை தான் அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு, என்னால தனியா நின்று போராட முடியல, ஸோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப்பும் கேட்டிருப்பாங்க. இதை கேட்குறப்போ யூரிக்கே கஷ்டமா இருக்கு, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஹோட்டல் ரூம்ல நான் ரூம் எடுத்து தங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் பே எல்லாம் பண்ணிடுறேன், பட் நான் வந்து காங்க பார்த்து பேசணும், அவன் இங்க வர சொல்லியிருக்கேன், அந்த சமயத்துல நீங்களும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்குள்ள பேசி சமாதானப்படுத்தி விடுங்க, அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூரியும் சரின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த வகையில அன்னைக்கு இவங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து இந்த காங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தங்கியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட காங்க இருந்துட்டு, ஓ இதெல்லாம் அவ சொன்னாலா, எப்படி சும்மா கையை பிடிச்சாலே அவ பிரெக்னென்ட் ஆயிடுவாளா, அந்த குழந்தைக்கு நான் அப்பா ஆயிடுவானா, அவ பொய் பேசுறா, அவ என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிறப்போ சரி அது அந்த பொண்ணுகிட்டே கேட்டுடலாமே அப்படிங்கிறப்போ இன்டர்காம் வழியாக உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஆனா வர்றது யூரியோட செக்ரட்டரி. இவரு வெளியே போகணுமாமா, இவருக்கு கிஃப்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமாக இந்த காங் கெக்கேன்னு சிரிக்கிறான். நான் என்னமோ பேய் தான் வெளியே நிக்குது, அதுதான் வரப்போகுது அப்படின்லாம் நினைச்சேன், நீ கொடுத்த பில்டப்பும் அப்படிதானே இருந்தது யூரி அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா வந்தது உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆத்மா தான், உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டா,
அந்த சாவுக்குப்படி நீ தான் காரணமா இருப்பியோன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆத்மாவால இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டோ இல்ல அப்படியே செவத்துக்குள்ள ஊடுருவிலாம் வர முடியாது. யாராவது ஒருத்தங்க அனுமதி கொடுக்கணும். அதுக்காக தான் செக்ரட்டரி நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறப்போ அப்போ நம்மளுக்கு காட்டுறாங்க அந்த ஆத்மா வந்து அங்க உட்காந்துருக்கு சோஃபால. லூஸ் மாதிரி உளறிட்டே இருப்பேன், நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு யூரியா மிரட்டிட்டு காங்க போவான். போன காங்க நிறுத்தி, எனக்கு உங்ககிட்ட எதுவும் சொல்றதுக்கு இல்லை காங், ஆனால் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொல்லணுமா, நீ நல்லா ஜெயிக்க போறியா, ஆனா நல்ல வெற்றிக்கு அப்புறம் உனக்கு டவுன்ஃபால் வர போகுதான், அதை அவ சொல்ல சொன்னா அப்படிங்கிறப்ப இவன் நக்கலா சிரிச்சுட்டு வந்துருவான். இந்த பக்கமாக இதுக்கப்புறம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிம். இந்த பொண்ணு இருக்கா இல்லைங்களா, காங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் ஒரு ஹேர் ஹோஸ்டர்ஸ் வந்து தங்கியிருப்பாங்க. அவங்கள பார்த்து என்ன எதுன்னு விசாரிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க வர்றப்போ இந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்க. இந்த ஹோட்டலுக்கு போனீங்களா, நீங்க ரூம் எடுத்தீங்களா அப்படிங்கிறப்போ சத்தியமா இல்லைங்க, வேற ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேங்க. நான் ரொம்ப ஹரிபரியில் இருந்தேன். அந்த சமயத்துல இந்த காங்க வந்தாரு, எனக்கு அவர் கார்ல லிஃப்ட் கொடுத்தாரு. நான் எந்த ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்றேனோ அந்த ஏர்லைன்ஸ்ல இவர் அதிகமாக டிராவல் பண்ணியிருக்காரு. எப்பவுமே பிசினஸ் கிளாஸ் தான் வந்துட்டு புக் பண்ணுவாரு. எனக்கு இவர் தெரியும். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்டர்வியூக்கு லேட் ஆயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால இவரோட ஹெல்ப் நான் எடுத்துக்கிட்டேன். அவர் என்ன இன்டர்வியூ நடக்கிற இடத்துல டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹோட்டல் நீங்க தங்கலி அப்படின்னு கேட்கறதுக்கு தங்கலைங்கிறாங்க. அம்மா நீங்க தங்கலைங்கிறீங்க, பட் உங்களோட ஐடி ப்ரூஃப் தான் இந்த ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த பொண்ணுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, அவர் எனக்கு லிஃப்ட் கொடுத்த சமயத்தில் என்னோட பர்ஸை வந்து நான் கார்லேயே மிஸ் பண்ணிட்டேன். 2 நாளைக்கு அப்புறமாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஏர்லைன்ஸ்க்கு அவர் கொரியர் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்ல ஓரளவுக்கு இவங்களுக்கு புரியுது இந்த காங்க தான் என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கால்ஃப் விளையாண்டுட்டு இருக்கான் காங்கு. ஃபைனல் மேட்ச், இதுல இவன் வின் பண்ணா அப்படின்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ணிடுவான். இந்த பக்கம் அந்த ஹோட்டலுக்கு நம்ம யூரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஹோட்டலுக்கு காங்க வராங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எந்த ரூம் வந்து எடுத்து தங்கியிருந்தாலும் அதுக்கு பக்கத்து ரூம்ல தான் ஹேர் ஹோஸ்டர்ஸ் வந்துட்டு ரூம் எடுத்து தங்கியிருந்ததாக வீடியோல பார்த்தாங்க இல்லைங்களா, அந்த ரூம்குள்ள வராங்க. இந்த 2 ரூமுக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னா இது 2மே சூட் ரூம். பால்கனி வந்து 2மே டச் ஆகிற மாதிரி ஒட்டுக்காதான் இருக்கும். அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ரூமுக்கு பக்கத்து ரூம்ல வந்து எவனோ ஒருத்தன் என் காங்கே கூட எடுத்திருக்கான் ஹேர் ஹோஸ்டர்ஸ் மாதிரி இந்த வீக்கெல்லாம் வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறமாக வந்து இந்த பால்கனி வழியாக எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரூமுக்குள்ள வந்திருக்கான். அந்த பொண்ணு கூட சண்டை போட்டிருக்கான். அந்த பொண்ணை கண்டிப்பா அவன் கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி படம் டிஸ்போஸ் பண்ணிருப்பான் அப்படின்னா வர்றப்பே ஒரு பெரிய ட்ராலி தள்ளிட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சூட்கேஸ்குள்ள தான் இவன் வச்சு எடுத்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரூமை வந்து செக் அவுட் பண்ற மாதிரி அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் மாதிரி அந்த பெரிய லாங் ஹேர் எல்லாம் வச்சுக்கிட்டு விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் அப்படியே போயிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. நான் டெட் பாடி அந்த சூட்கேஸ்ல வச்சு இழுத்துட்டு போனானே தவிர்த்து அந்த டெட் பாடியோட வெளியே போகல. அது மட்டும் இல்லாம இந்த ரூம் காரிடோர்ல இருந்து லாபிக்கு வர்றதுக்கு இவ்வளோ நிமிஷங்கள் தான் ஆகும். ஆனா அவனுக்கு அதிகமா 30 நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல எங்கேயோ தான் இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட டெட் பாடியை அவன் ஒளிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது புரிய வருது. அது எந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு கால்குலேட் பண்ணி கெஸ் பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய டேங்க் மாதிரி இருக்குங்க டெரஸ்ல, அங்கேயாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்க்கலான்னு வந்தா ஏற்கனவே நம்ம யூரி அந்த இடத்துல ஏறுறதுக்காக ஏறிட்டு இருப்பாங்க. இவரு அதை வந்து பார்த்து ஷாக் ஆகி 2 பேர் பேன் சொல்லிட்டு கீழே விழுறப்போ அப்போ கூட நம்ம யூரிக்கு தலைக்கு அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கையை வச்சு பிடிச்சிப்பாரு. அதுக்கப்புறம் எழுந்ததுக்கு அப்புறம் கிமுக்கு ஓரளவுக்கு புரியும், நீ எதுக்குமா இந்த ஏணில ஏறுன, அப்போ உனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏறி அந்த இதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. ஸோ அங்கதான் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட டெட் பாடி இருக்கு. இந்த பக்கம் அந்த காங்க கால்ஃபை பிளே பண்ணி அதுல வின்னும் பண்ணிட்டா அவனுக்கு கப்பல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி அவன் சண்டை போட்டிருக்காங்க இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக. இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரூமுக்கே அவன் வந்திருக்கான். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கு. அப்படி சண்டை நடந்தப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்ன விட்டுறாத அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய பிரச்சனையாக்குவேன் அப்படின்னு இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்கா. இவன் வந்து கையை விட்டுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தள்ளி விட்டப்போ அந்த பொண்ணு கீழே விழ போய் பின்னந்தால வந்து அந்த கட்டலோட கார்னர்ல பட்டு அப்படியே அந்த பொண்ணு இறந்தும் போயிருக்கா. பிளட்டும் வந்திருக்கு. அந்த பிளட் தான் இவனோட ஷர்ட்லயும் கொஞ்சம் ஆயிருக்கும், அந்த கட்டிலோட கார்னர்லயும் கொஞ்சம் ஆயிருக்கும். ஆனா அப்பவே இந்த டெட் பாடி டிஸ்போஸ் பண்றதுக்காக வெளியே வந்தா மாட்டிப்போன்னு சொல்லி எதுவுமே நடக்காத மாதிரி இந்த பொண்ணுகிட்ட சாதாரணமா பேசிட்டு வெளியே வர்ற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்கான். இந்த டெட் பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான். பேசாம நம்ம உடனே இப்பவே ஃபாரினுக்கு போன மாதிரி தான் செட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பான். இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்த சமயத்துல நம்ம ஊர்லயே இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கலாமா, அப்படி ஏதாவது ஃபேப்ரிகேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனா அங்க வந்தப்பதான் அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் பொண்ணு ரொம்ப பதட்டமா நிக்கிறத பார்த்திருப்பான். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இன்டர்வியூக்கு டைம் ஆச்சா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். பட் நான் இந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ இந்த பொண்ணு கண்டிப்பா நம்பி ஏறுவா அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஏன்னா இப்பொழுதுக்கு இந்த பொண்ணு எந்த ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ அந்த ஃபிளைட் டைம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கான். அதுவும் பிசினஸ் கிளாஸ் பேசஞ்சர் வேற. ஸோ அந்த பொண்ணு நம்பி ஏறி இருக்கா.
அப்போ அந்த பொண்ணோட பர்ஸை எப்படியோ ஆட்டையை போட்டு அப்போ உனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த பொண்ணு அப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாள் அதே மாதிரி கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த விக்கெல்லாம் லாங் ஹேருக்கு வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போய் கிடக்குற அந்த ரூமுக்கு பக்கத்து ரூமை வந்து இந்த பொண்ணோட ஐடியா வச்சு இவன் புக் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் பால்கனி வழியா போய் அந்த பக்கத்து ரூமுக்கு போய் அதுக்கப்புறம் டெட் பாடி சூட் கேஸ்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த ஹோட்டல்ல தான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட டெட் பாடியை கண்டிப்பா அவன் வச்சிருப்பான் அப்படின்னு எப்படி நம்ம கிம் இன்னும் முடிவு பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த டெட் பாடி எடுத்துட்டு போறப்போ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணப்போ லைட்டா வந்து துணி வெளியே தெரியற மாதிரி இருக்கும். ஆனா லாபியெல்லாம் விட்டு வெளியே போறப்போ அந்த சூட் கேஸ் பர்ஃபெக்டா க்ளோஸ் ஆயிருக்கும். அண்ட் தென் டைமிங் இதெல்லாம் வச்சுதான் இங்கதான் எங்கே ஒளிய வச்சிருக்கான் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அந்த விக் வச்சிருக்காங்க, லாங் ஹேர், முடி முன்னாடி எல்லாம் போட்டுக்கிட்டதுனால இது காங்குதான் அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்கல. இவன் பிளான் படி எல்லாத்தையும் நடத்தியும் முடிச்சுட்டான். அந்த பொண்ணு எங்க போனா ஏது போனா அப்படின்னு தெரியாத மாதிரி நாடகமும் ஆடிட்டான். எங்க காங் வந்து வின் பண்ணிட்டு சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணிட்டாங்க இல்லையா. அந்த இடத்துக்கே வந்துட்டு நம்ம கிம் வராங்க. வெயிட்டிங் அரெஸ்ட் பண்ண வரோம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டா, இந்த ஹோட்டல் தான் டெட் பாடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்ட அங்கதான் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. மீனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னங்கன்னு சொல்லிட்டு போக பார்க்க மீனாவோட அப்பா வந்து பேசாம இருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி இந்த காங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கிம் கால் பண்ணி யூரிக்கு சொல்லுவாங்க. அங்க கடும் கோபத்துல மீனா வருவா. ஏன் இதெல்லாம் பண்ண, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதுக்கு. என்ன இப்படி கேட்குற, அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் மர்டர் பண்ணியிருக்கான், உனக்கு அது ஓகேவா, உனக்கு அது கஷ்டமா இல்லையா அப்படிங்கிறப்போ ஓகே இல்லை கஷ்டமா தான் இருக்கு, ஆனால் இதெல்லாம் தெரியாமல் இருந்திருந்தா என்னால் அவன் கூட வாழ்ந்துருக்க முடியும் அப்படிங்கிறா. என்னடி சொல்ற? ஆமாம், அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் கொன்னதாவே இருக்கட்டுமே, அது ஊரலோகத்துக்கு தெரிய வராம எனக்கும் தெரிய வராமல் இருந்தா இட்ஸ் ஓகே, நாங்கள் வாழ்ந்துருப்போம், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவோம் மீனா. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பாட்டிமா பார்த்துட்டு கடைசியில் யுரியும் தனியாக கூப்பிட்டு பேசுறாங்க. யுரியும் சொல்றாங்க, பாட்டிமா நான் அதுவும் தப்பு பண்ண கிடையாது, என்ன நடந்ததோ அதான் பண்ண, அது மீனாவை பாதிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. பாட்டிமாவுக்கு புரியுது. காங்க தான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மர்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஏரோஸ்டஸ் பொண்ணோட அந்த ஐடி கார்டு யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் இருக்கு. உனக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா காங்கோட அப்பா வந்து இவனை கைவிட்டுட்டு முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் வந்து எலெக்ஷன்ல நிற்கணும், பிரசிடென்ட் ஆகணும்லாம் இருக்கு. அதனால பையனை பாக்குறதுக்கு அவர் வரல, லாயர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லாயர் சொல்றாங்க, இதை பாருப்பா காங்கு, நீ உண்மை ஒத்துக்கோ அப்படிங்கிறாங்க. காங்குக்கு அந்த கோவத்துல என்ன அப்பா என்ன கைவிட பாக்குறாரா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க அப்பா இவ்வளவு கிரிமினலா யோசிச்சா நான் எவ்வளவு கிரிமினலா யோசிப்பேன். எங்க அப்பா இது வரைக்கும் எத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட பக்காவா இருக்கு. என்னை மட்டும் அவர் காப்பாத்துலன்னு வச்சுக்கோங்க, அவர் அரசியல் வாழ்க்கையை நிர்மூலமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். லாயருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி உன் அப்பாட்ட சொல்றான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு. அவனோட பதவி முக்கியம், அதுக்கு அடுத்தது நாம பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கெல்லாம் நிக்கணும், அதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச காங்கோட அப்பா ஒரு பிரஸ் மீட்டை வச்சு இந்த மாதிரி அந்த இறந்து போன பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, வேற யாரையும் நம்பி ஏமாந்து போயிட்டா, அதனால என் பையன்கிட்ட அதை பத்தி பேசி இந்த குழந்தைய வந்து உன்னோட குழந்தைய ஏத்துக்கோன்னு சொல்லி அதுல வந்த சண்டையில தான் அந்த பொண்ணோட தலையிலிருந்து ரத்தம் வந்தது, என் பையனோட அந்த ஷர்ட்ல எல்லாம் இருந்தது. ஆனா அந்த பொண்ணு அப்போ சாகல, கடைசியில சூசைட் நோட் எழுதி வச்சிருக்கா. இந்த மாதிரி இந்த குழந்தையோட தகப்ப இந்த குழந்தைய ஏத்துக்க மாட்டேங்கிறது வேற யாரும், காங்கு இல்லைங்க, அது வேற யாரும். நான் காங்கு கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ண, காங்கும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால நான் சூசைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சூசைட் நோட் எழுதி வச்சிருக்கா. இது அப்பட்டமான பொய் நாடகம் அப்படிங்கிறது பாக்குற கிம்முக்கு கூட ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியுது. காசு இருந்தா போதும் போல, என்ன வேணா பண்ணலாம் போல இருக்கு பாரு, அப்படி எல்லாத்தையும் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது கிம்மால, ஏன்னா உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு, அதை இவங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி நொடிஞ்சு போய் கிம் உட்காருவார். அந்த சமயத்துல ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வரும், டே எனக்கு நாளைக்கு கல்யாணம்டா, அதுக்கெல்லாம் வருவியா என்ன, ஒரு ரியாக்ஷனும் இல்லையா அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் தான் பாக்குறாங்க, இன்விடேஷன் அனுப்பிச்சது பாக்குறாங்க. ஓகே நான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு இவரு கிளம்பி வராங்க. இவர் ஒரு ஐலாண்டுக்கு தான் போவாருங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு. அங்கதான் நம்மளோட ஹீரோயின் யூரியும் வருவாங்க. ஒரு பிசினஸ் விஷயத்துக்காக பாட்டிமா தான் சொல்லியிருப்பாங்க, ரேமண்டன் ஒருத்தங்க இருக்காங்க, நீ போய் அவங்கள மீட் பண்ணு, அவங்க கூட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்காக பார்க்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யூரி வராங்க. இந்த இடத்துல ஒரு ஆக்சஸ் பண்றதுக்கான எல்லாருக்குமே வந்து உரிமை இல்லாத ஒரு இடத்துல ஒரு பொண்ணு திருத்தனமா போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிசைனரை கூப்பிட்டு பேசுறாங்க. பிரஸ் பீப்புள் எல்லாம் வந்து கேள்விகள் கேட்கறாங்க. இவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு போனை பாக்குறாங்க, பார்த்துட்டமா அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூரி வருவாங்க, ரேமனையும் மீட் பண்றாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தாக்க தெரியுது இந்த ரேமன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம யூரியோட ஸ்கூல்மேட் தான். பார்த்தோன்னா யூரிக்கும் ஷாக்கு, ஆக்சுவலா நீ தான் தெரியும் யூரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சகஜமா பேசிக்கிறாங்க. ஹாய்ன்னு சொல்லிட்டு அவர் கை கொடுக்கலான்னு வர்றப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இப்படிலாம் ஃபார்மெல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறாங்க யூரி. ஆனா ரேமனுக்கு யூரியை பிடிச்சிருக்கு, நீ தான் வரணும், உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே ஃபிளட் பண்ணதான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வா உனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் காட்டுறேன், இன்னைக்கு வந்து இங்க ஒரு ஃபேஷன் ஷோ நடக்க போகுது, அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டே காட்டுறாங்க. இந்த ஹோட்டலே வந்து ரேமனோட தாங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு ஹாலில் தான் வந்துட்டு இந்த ஃபேஷன் ஷோ வந்துட்டு நடக்க போகுது. ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ இந்த டிசைனர் லேடி வராங்க. இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் இப்படி டிசைன் பண்ண அப்படி டிசைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யூரி கிட்ட சொல்றாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா கல்யாணத்துக்கு கரெக்டா கடைசி நிமிஷத்துல வந்து நம்மளோட கிம்மே வந்து அட்டன் பண்ணிருப்பாங்க. அப்போ எங்கடா தங்கி இருக்க ஏதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்டு இருந்திருப்பாங்க.
அப்போதான் இவர் சொல்லியிருப்பார், இல்லடா நான் சடாரம் வந்ததுனால அப்படியே அட்டன் பண்ணுறதுக்கு டேரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னு வந்து சரி கல்யாணம் முடிஞ்சது நான் ஹனிமூனுக்கு கிளம்பிடுவேன், என்னோட ரூம் வந்து ஒரு ஹோட்டலில் நான் புக் பண்ணியிருக்கேன், நீ வேணா அப்ப இங்க ஸ்டே பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த ஹோட்டலோட ரிசப்ஷனுக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்க இந்த நேம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கான கீயும் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ரூமுக்குள்ள வந்து குளிக்கலான்னு போனதுக்கு அப்புறமாக இதே ரூம் தான் நம்ம யூரிக்கும் அலாட் பண்ணியிருப்பாங்க. இது ரேமனோட ஹோட்டல் தாங்க. ரேமனோட ஹோட்டலுக்கு தான் ஃப்ரெண்டோட அந்த மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிம்மும் வந்திருப்பாங்க. இங்க இருக்கிற ரூம் தான் வந்து யூரியும் தங்குறாங்க. பட் ஏற்கனவே இங்க வந்து கிம் இருக்காங்க அப்படிங்கிறது யூரிக்கு தெரியாது. உள்ள வந்த யூரிக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு தண்ணி மாதிரி ஒரு விஷயம் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுது. மேலே அந்த சீலிங்ல இருந்து ஏதோ தண்ணி அப்படியே லட்டுன்னு சொட்டுது. ஆக்சுவலா மேலே எதுவும் தண்ணி ஒழுகுறதுலாம் கிடையாது, இவங்களுக்கு மட்டும் அது நடக்குது. உள்ள யாரோ வந்த மாதிரி இருக்கு. கிம்முக்கு வந்து பார்த்தா அங்கே யாரும் இல்லை. அதுக்கப்புறம் யூரியா அவங்க ரூம்குள்ள போறாங்க, அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இவரு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாக இவர் ஏதாவது ஒரு சவுண்ட் மேக் பண்ணிட்டு தான் இருப்பாரு, நடப்பாரு, தண்ணி எடுத்து குடிப்பாங்க, சம்திங் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரூம்குள்ள இருக்கிற யூரிக்கு கேட்குது. யூரி என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆத்மா தான் வந்து நம்மளை கலாட்டா பண்ணுது, நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது இவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அப்படி எடுத்துட்டு விட்டுடுறாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இவங்களும் தூங்க போயிடுவாங்க. தூங்க போறப்போ அகெயின் சீலிங்ல வந்து தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகி டங்குன்னு சொட்டுது. அப்படியே தூங்கியும் போயிடுறாங்க. இங்க கிம் பயங்கரமா குடிச்சிட்டு அப்படியே நிதானமே இல்லாம பெட்ரூம்ல போயிட்டு யூரி பக்கத்துலேயே போட்டு தூங்கிடுவாங்க. காலில் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 2 பேருக்கும் ஷாக்கு. அதுக்கப்புறமாக தான் அந்த லாபியில் இருக்கிறவங்க அண்ட் தென் ரிசப்ஷனில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது, இல்லை தப்பு பண்ணிட்டாங்க, இந்த ரூம் அலோகேட் பண்ணது யூரிக்காக தான். பட் நீங்க வந்தப்போ உங்க ஃப்ரெண்டோட பேர் சொன்னீங்க இல்லையா, அதுல சின்ன டிஸ்டர்பன்ஸ்ல டக்குனு அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, இவங்களுக்கு ரூம் அலோகேட் பண்ண சொல்லி அந்த கீயை நான் தூக்கி உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை என்ன எதுன்னு விளக்குறாங்க. தள்ளி நின்று பாக்குற ரேமனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதே ரூம்ல யூரி கூட இன்னொரு தங்கியிருக்கானா அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு செக் அவுட் ஆகிட்டு வெளியே வர்றப்போ லிஃப்ட்டில் வர சமயத்தில் யூரிக்குள் வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. நம்ம நைட் நல்லா தூங்கிட்டோம், தெரியாதாமா இவங்களை தொற்றுப்போமா, அப்படிதான் நடந்திருந்தது அப்படின்னா ஆவிகளால் இவனுக்கு பிரச்சனை வருமே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இவங்ககிட்ட கேட்டுடலாமான்னு சொல்லி இதை பாருங்க கிம், நம்ம ஆக்சுவலாக நான் நல்லா தூங்கிட்டேன், நான் ஏதாவது தெரியாமல் உங்களை தொட்டேனா அப்படிங்கிறப்போ இப்போ என்ன வந்து சொல்ல வரீங்க, எனக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் என் டைப் இல்லை அப்படிங்கிறப்போ டேய் உனக்கு ஏதாவது ஆயிடுமே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்து ஓவரா பேசுகிற, உனக்கெல்லாம் நல்லா அவங்க வந்து உன்னை அப்படியே டார்ச்சர் பண்ணணும், அப்போதாண்டா உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் வெளியே வருவாங்க. லிஃப்ட் விட்டு வந்ததுக்கு அப்புறமாக எக்ஸ்கலேட்டர்ல போயிட்டு இருப்பாங்களா, அப்போ ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா வந்துட்டு இருக்கிறப்போ தெரியாம அவங்களோட சூட் கேஸ் வந்து விழ அது போய் ஹீரோயின் இடிக்கிற மாதிரி போகும். அச்சோ யூரி இடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாகசம் பண்ணி அதை பிடிக்க வருவார் கிம். அந்த சூட்கேஸை காப்பாத்தினாரோ என்னமோ, அந்த சூட்கேஸ் போய் பட்டிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனையா இருக்காது. இவர் அந்த சூட்கேஸை பிடிக்க அப்படியே சரிக்கிட்டு போய் விழுந்து இவருக்கு தான் பின்னந்தலையில செவுத்துல டம்முன்னு அடிச்சிரும். எல்லாத்தையும் ரேமுன்னு அங்க பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க வராங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு சாரிப்பான்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸை வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த பாருங்க நீங்க வந்து யூரிக்கு ஹர்ட் ஆகாம காப்பாத்திருக்கீங்க, யூரிக்கு ஹர்ட் ஆனா எனக்கும் வலிக்கும், அதுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், நீங்க வந்து ஒரு சூட் ரூம் உங்களுக்கு நான் ஃப்ரீயா புக் பண்ணி கொடுக்குறேன், நீங்க 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கும் வாங்கிக்கிறது இல்லை. சரிங்க இதுதாங்க என் கார்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அது எப்படின்னா அப்படியே யூரியை வந்து பொத்தனாப்புல கூப்பிட்டு போவாரு. இதை பாக்குற கிம்முக்கு ஓ இந்த பொண்ணுக்கு அடிச்சா இவனுக்கு வலிக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டாஃபையும் கூப்பிட்டு ரேமன் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அந்த சீனியர் ஸ்டாஃப் சொல்றாங்க, சார் இந்த பையன் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கான், சின்ன பையன், இவனுக்கு இன்னும் லைஃப் இருக்கு, கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சரி நீங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்துக்கணும், அப்ப நீங்க பண்ண தப்பு அப்படிங்கிறப்போ என்னையும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இது நல்லா இருக்கே, மன்னிச்சிருன்னா எப்படி மன்னிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக நான் என் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது யூரிக்கு இப்படி நடந்தது என்னால் ஏற்றுக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இவர் எகெயின் கெஞ்சுறாரு. ஆனால் ரேமன் வந்து ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. சரி ஒன்று பண்ணலாம், உங்க 2 பேரும் என்னால் இங்கே வேலைக்கு வைக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு வேற ஒரு இடத்துல நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், இங்கே வேலையை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கியமா அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர சமயத்தில் ஒரு பாட்டிமா வந்துட்டு ஐயோ என் பேத்தி இங்கே தான் வந்து அவளை நான் பார்க்கணும், அவள் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் டிசைனிங்கு இந்த ஃபேஷன் ஷோலாம் என் பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும்போ அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு கொண்டு போய் காட்டுறாங்க. என் பேத்தியை காணோம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டுக்கு வராரு, அந்த பொண்ணோட ஸ்கெட்ச் புக் எல்லாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறமாக இவருக்கு இந்த ஹோட்டலுக்கே வராங்க, இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு, அதுக்கப்புறம் காணாம போயிருக்கா, நான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணும், நான் ஒரு ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொன்னதும் அந்த ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. பக்கத்தில் வந்து ரேமனும் இருப்பாங்க. இல்லை செக் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அந்த பொண்ணு போகிறதெல்லாம் தெரியுது, இன்னொரு லேடி போகிறதும் தெரியுது, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இல்லை சார் ஜூம் பண்ணி காட்டுற அளவுக்கு இந்த ஃபெசிலிட்டி எங்களுக்கு இல்லை, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ சரி எனக்கு வேணுங்கிறது கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியோட நம்பர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கிடச்சிருக்கும், அதை நோட் பண்ணிட்டு தன் கூட ஒர்க் பண்ணுற கலிக்கு வந்து அதை அனுப்புறாரு. அதை வச்சு இதை வந்து விசாரிக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறமாக இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்குது. இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிற ரூமில் நம்ம யூரி கிட்ட ஒரு லேடி போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் அதை டிசைன் பண்ணேன்னு சொல்லிட்டு
அந்த லேடி இன்னொரு பொண்ணு கிட்ட என்னமோ வந்து சொல்றா, சண்டை போடுறா. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமாக அந்த பொண்ணோட ஸ்கெட்ச் புக் எடுத்துட்டு இவ போட்டோ எடுத்துக்கிறா. அது இவர் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல இவங்களும் கிளம்பிட்டாங்க யூரி. அப்படி வந்துகிட்டே இருக்கிறவங்க திடீர்னு ஒரு கடற்கரை கிட்ட கார் நின்னுடுது. எகைன் காரோட சீலிங்ல இருந்து இவங்க மேல தண்ணி சொட்டுது. ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கு அந்த கடல் கிட்ட போக ஆரம்பிச்சிருவாங்க. கார்ல அந்த பக்கமாக வந்த நம்மளோட கிம் இதை பார்த்துட்டு இறங்கி வந்தவரு, யூரி ஏன் அவ்வளவு கிட்ட போனீங்க அப்படின்னு கேட்டது உங்களுக்கு திக்குன்னு ஆயிடும். ஒரு செகண்ட் விளையாற மாதிரி போயிடுவாங்க. நான் ஒன்றும் விளையாடுறதுக்காக போகல, இப்படியெல்லாம் நீங்க திகிலா கேட்டீங்கன்னா நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறப்போ அந்த ஹீல்ஸ் போட்டிருப்பாங்களா, அது லைட்டா தடுக்கி விழற மாதிரி போறப்போ ஐயோ கை பிடிச்சு காப்பாத்தலான்னு கிம் வருவாரு. ஐயோ தொட்டக்கூடாது, தொட்டா இவனுக்கு வந்து ஆத்மா கலவனை வந்து டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிப்பாங்களா. அவங்க விழ போறப்போ அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே பிடிக்கிறதுக்காக கீழே போய் இவங்க 2 பேருமே கடலுக்குள்ள விழுந்துருவாங்க. இவங்க அப்படியே மூழ்கி போயிட்டே இருப்பாங்க. யூரி பின்னாடியே தண்ணிக்குள்ள விழுந்த கிம்மும் எப்படியோ யூரியை வந்துட்டு சுயநினைவுக்கு கொண்டு வந்து மேலே தூக்கலாம் அப்படிங்கிறப்போ அப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க அங்க ஒரு டெட் பாடி கிடக்குது. அது கிம் பார்க்க அப்படியே யூரியும் பார்ப்பாங்க. கிம் இருந்துட்டு இது யூரி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூரியோட கண்ணை இவர் அப்படியே மூடுவாரு. அப்புறம் என்ன, நம்மளோட யூரியை வந்து எப்படியோ காப்பாத்தியாச்சு. 2 பேர் தண்ணி விட்டு வெளியே வந்துட்டாங்க. அங்க இருக்கிற டெட் பாடி எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. அப்போ ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே போத்திட்டு உட்காந்துருப்பாங்களா. யூரியோட கையில ஒரு மொபைல் போன் இருக்கும். அதை பார்க்க அந்த பக்கம் நிக்கிற கிம் இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு எப்படி எல்லாமே தெரியுது, டெட் பாடி அந்த இடத்துல தண்ணி கடையில தான் இருக்குங்கிறது இவளுக்கு தெரிஞ்சு வந்தாலா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு புரியாம பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதாங்க நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். கேப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல மர்மமான முறையில வந்து பார்த்ததாக பார்த்தோம் இல்லைங்களா. அந்த பொண்ணு இந்த டிசைனர் லேடியை கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இவங்க கூட இன்டர்வியூல கொடுத்துட்டே இருக்கிறப்போ மொபைல் போனை பார்ப்பாங்க. ஒரு பதட்டமா கிளம்புவாங்களே, அப்படி அங்க கிளம்புனவங்க இங்கதான் வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நீங்க என் டிசைனை திருடி இருக்கீங்க, அது என் பாட்டிமாவை நான் வந்து என் மனசுல வச்சு டிசைன் பண்ணது. ஏன்னா இந்த பொண்ணும் இந்த பாட்டிமாவும் இந்த கடற்கரை ஓரத்துல வாழ்றவங்க. இவங்க பாட்டிமா வந்து ஒரு டைவர். அப்படி அவங்க கடலை டைவ் பண்றப்போ ஒரு சூட் போட்டுப்பாங்க. அது இன்ஸ்பிரேஷன் வச்சுதான் இந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணிருப்பா. அதுக்கு வந்து நீங்க எனக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும், அது என்னோட டிசைன் அப்படின்ட்டு சொல்லணும். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் முடியாது, நீ போய் சொல்லிக்கோ, அது ஒன்னும் உன் டிசைன் கிடையாது, நான் ஜஸ்ட் பார்த்தேன், அதை தவிர்த்து நான் இன்ஸ்பயரும் ஆகல, ஒன்னும் ஆகல, நீ வேணா போய் சொல்லிக்கோ, உன்னை யாரு நம்புவா, நான் எவ்வளவு ஃபேமஸான டிசைனர் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு. டிசைனரோட அசிஸ்டன்ட் தாங்க இந்த பொண்ணு. இந்த பொண்ணு சிலதை டிசைன் பண்ணி வச்சிருப்பா. நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, எது பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு இந்த பொண்ணை வந்து திட்டிருப்பாங்க, நீ சரியா ஒர்க் பண்றதுலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சும்மா அங்க இருக்கிற ஸ்கெட்ச் புக் எடுத்து பார்த்திருப்பாங்க. அது இந்த பொண்ணோட தான். இந்த டிசைனருக்கு அந்த ஸ்கெட்ச் புக்ல இருந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்திருக்கு. பிடிச்சவன என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதை அவங்க பாட்டுக்கு எடுத்து போட்டோவும் எடுத்துட்டாங்க. இது அங்க இருந்து சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சோ தன்னோட டிசைனை அவங்க திருடி இந்த மாதிரி ட்ரெஸ் மேக் பண்ணிருக்காங்க, டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த பொண்ணு உடனே போய் பாத்துருக்கா இவங்களுக்கு எப்படி இந்த டிசைன் கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பா நம்ம ரூமுக்கு வந்திருக்கணும், நம்ம ஒர்க் பண்ற ரூமுக்கு வந்து நம்ம திட்டினாங்க இல்லையா, அப்பதான் எடுத்துருக்கணும் தெரியுது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டா நானா போய் சொன்னா நம்ப மாட்டாங்க, பட் இந்த ஆதாரத்தை நம்புவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறப்போ ஒழுங்கா போனை கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைனர் சண்டை போடுவாங்க. இல்ல போனை புடுங்காதீங்க, எனக்கு கிரெடிட் மட்டும் கொடுங்க, அது என் டிசைன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுல போன் எங்கேயோ போய் விழுந்துருச்சு. எங்க விழுந்ததுன்னு தெரியல. இந்த பொண்ணு அப்படியே தேடிக்கிட்டே எட்டி பாக்குறப்போ இவ வந்தா இல்லைங்களா இந்த டிசைனர் அப்படியே புழுக்குன்னு தள்ளி விட்டுருப்பா. அந்த பொண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அடி பாவி, ஒரு டிசைனுக்காக இப்படி என்ன உயிரை வாங்கிட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு விளையாடப்போது அந்த பொண்ணு யோசிச்சு பாப்பா. அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணிருப்பா அப்படின்னு உங்க பாட்டிமா வந்து கடலை டைவ் பண்றப்போ அந்த சூட் போட்டுப்பாங்க. அது இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் அந்த ட்ரெஸ் அந்த பொண்ணு மேக் பண்ணிருப்பா. அதாவது அந்த ட்ரெஸ்ஸோட டிசைனை வந்து அந்த பொண்ணு மேக் பண்ணிருப்பா. அது அப்படியே அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வர அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிருப்பா. போன் வந்து தண்ணிக்குள்ள விழலைங்க, அங்க இருந்த பாறையோட இடுக்குல மாட்டிட்டு இருந்திருக்கும். இந்த ஜேஜோ ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்து ஏதோ ஒரு தண்ணி வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது இல்லைங்களா. அந்த சீலிங்ல தண்ணி எல்லாம் சொற்ற மாதிரி இருந்தது இல்லையா, அது இந்த பொண்ணோட ஆத்மா தான். அந்த ஆத்மா தான் சொல்லியிருக்கும் இங்கதான் போன் இருக்கு, அதை எடுத்து கொடுத்து அதுல இருக்கிற அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கும். அந்த போன் எடுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து எட்டி எட்டி பார்த்திருப்பாங்க நம்ம ஹீரோயின். பட் ஏதோ ஹீரோயின் தண்ணிக்குள்ள விழ போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் கிம் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிம் கிட்ட கூட ஒரு வீடியோ ஆதாரம் கிடைச்சது இல்லைங்களா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அது எங்கிருந்து கிடைச்சிருக்கும்னா இந்த பாட்டிமா அந்த பொண்ணோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க இல்லையா, என் பேத்தியை கண்டுபிடிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறப்போ அங்க ஒரு டேப் இருந்திருக்கும். அந்த டேப்ல இந்த வீடியோ இருந்திருக்கும். அதாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். சோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்தது நம்ம பார்த்துட்டோம். இப்ப அந்த ஆத்மா தலைமைன்னு நம்ம இவங்களை யூரியா வந்துட்டு பாக்குது. நான் வந்துட்டு போறேன், நீ எனக்கு நியாயம் வாங்கி கூட அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பார்வையோட அர்த்தம் இருக்கு. அப்படி இந்த ஆத்மா அங்கிருந்து மறைஞ்சு போயிருது. வந்துட்டு கேட்பாங்க, மிஸ் யூரி என்ன இதெல்லாம் எப்படி நடக்குது, இங்க டெட் பாடி இருக்கும் ஏது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, எதை வந்து நான் சொன்னாலும் இப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, புரியுற மாதிரி சொல்றதுக்கும் எனக்கு தெரியாது, இந்தாங்க இந்த போன் வச்சுக்கோங்க, அந்த இறந்து போன பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க, அப்புறம் ரொம்ப நன்றி, எனக்கும் பயம் இருக்கும், நானும் வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் யோசிச்சது கிடையாது, நீங்க அந்த பணத்தை நான் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக என் கண்ணு மூடினீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அந்த போனை கொடுத்துட்டு.
அதுக்கப்புறம் என்னங்க இந்த ஹோட்டலுக்கு வந்து இந்த டிசைனர் அரெஸ்ட் பண்றாங்க. அவ கையாமுயான்னு கத்துறா. இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என் மேல தப்பு கிடையாது, இன்ஸ்பிரேஷன் வேற, காப்பி வேற, என்ன காப்பாத்துங்க, இது போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. பட் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. எல்லாத்தையும் நம்ம கிமோ பார்த்துட்டு வெளியே வர சமயத்துல ஒரு கார் போகுங்க. அந்த கார்ல போறது இந்த பாட்டிமா மாதிரி இருக்கு. கால் பண்ணி கேக்குறாங்க, பாட்டிமா நீங்க ஜேஜு ஐலாண்ட் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு, இல்லடா ஏன்டா கேக்குற, நீ அங்க போயிருக்கியா, அதை பாரு உனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லாம இருக்கு, இந்த கடல் அருவி இது பக்கத்துல நீ போகாத அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப நான் உங்களை மாதிரி யாரையோ பார்த்திருப்பேன் போல இருக்கு பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமாக ரேமன் தான் காட்டுறாங்க. ரேமன் வந்து நம்மளோட யூரி கிட்ட போன் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீ நல்லபடியா ஃபிளைட் ஏறிட்டியா, எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஓகே தான், நீ வேற தண்ணிக்குள்ள எல்லாம் விழுந்துட்டா ஓகே தானே சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து தெரியும் இவருக்கும் ரேமனுக்கும், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொரு நாள் நம்ம மீட் பண்றப்போ நல்லா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றப்போ இங்க ரேமனோட அம்மா இருக்காங்க. அம்மா இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்கம்மா, இதுக்கு கார்டன் ஒர்க் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆமாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை யாராவது பார்க்க வந்தாங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு அதுக்கு இந்த அம்மா பதில் சொல்லாம, கலை வந்து சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா கண்மூடி திறக்கிறதுக்குள்ள மொத்த கார்டனையும் ஆக்குபை பண்ணிடும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு புரியாமையே பேசிட்டு போவாங்க. கிம் அதுக்கப்புறம் இவரோட வீட்டுக்கு வந்துட்டாரு. கிம்முக்கு இன்னும் நம்ம ஹீரோயின் யூரி வந்து புரியாத புதிராதான் இருக்காங்க. அந்த பொண்ணு போற இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்கு, இல்ல அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு போறால ஒண்ணுமே புரியல அப்படின்னு யோசிக்க, அதுக்கப்புறம் இங்க நம்ம யூரியும் பாட்டிமாவும் தான் காட்டுறாங்க. பாட்டிமா வந்து கேக்குறாங்க ரேமன் கிட்ட பேசி என்னதுன்னு கேக்குறதுக்கு, பாட்டிமா கொலாப் எல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம ரெய்னா அப்படிங்கிற இந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இப்படியா போலாம் அப்படிங்கிறாங்க. அப்பதான் பாட்டிமா சொல்றாங்க, அங்க அனுப்பிச்சது பிசினஸ் விஷயம் மட்டும் கிடையாது, ரேமனை பார்த்தியே பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பார்த்து பேசினேன், என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட், நானும் அவனும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க, சோ பல வருஷங்களுக்கு அப்புறமாக அவனை நான் மீட் பண்றேன், நல்லா ஒரு டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினவங்க. அப்ப பாட்டிமா, ரேமன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா, அதனாலதான் அனுப்பிச்சிங்களா அப்படின்னு கேட்கறப்ப பாட்டிமா ஆமான்னு சொல்றாங்க. பாட்டிமா ப்ளீஸ் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு, இதை பாரு யூரி, ஆல்ரெடி நிறைய வந்து ரூமர்ஸ் போயிட்டே இருக்கு, உன்னால பேய பார்க்க முடியும், அப்படி அந்த பேய்கள் நீ பாக்குறதுனால அது உன்னோட ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காக இருந்து அந்த பையனுக்கு தெரிஞ்சு போனதுனால அந்த என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, அதை நாம ஸ்டாப் பண்ணணும், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நம்மளோட பிசினஸ்க்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, இது பிசினஸ் அடுத்து உனக்கு தான் வந்து சேரணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு கண்டிப்பா நீ அந்த ரூமர்ல இருந்து ஸ்டாப் பண்ணி தான் தீரணும். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லா ஹோட்டல்ஸும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா உன்னோட ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்காக நம்மளோட ஹோட்டல் தானே ஒன்னு வந்து ரெடி பண்ணிருந்தோம், அது சரியா போகிறது கிடையாது, அதுக்கான காரணம் உங்க என்கேஜ்மெண்ட் வந்து கால் ஆஃப் ஆயிருக்கு, அதுவும் மட்டும் இல்லாம நீ பேய் எல்லாம் பாக்குற அப்படிங்கறதுனால அந்த என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆச்சு அப்படிங்கறதுனால யாரும் அந்த ஹோட்டல்ல வந்து புக் பண்றதும் இல்ல, பிசினஸும் நமக்கு அந்த ஹோட்டல்ல மட்டும் நடக்கிறது இல்ல, அதை மாத்தணும் அப்படின்னா உன்னோட கல்யாணம் தான் ஒரே தீர்வு, அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபியூச்சரும் முக்கியம், உன் கல்யாணம் தான் இந்த ரூமரையும் நிறுத்தும், ஒருவேளை இந்த பிசினஸ் எல்லாமே எனக்கு அப்புறமாக நீ எடுத்து நடத்தல அப்படின்னா, அப்படி சுச்சுவேஷன் போச்சு அப்படின்னா மீனாவோட அம்மா அப்பா கிட்ட தான் போகும், அவன் என்னோட சொந்த பையன் கிடையாது, ஆனா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்க மாட்டாங்க, நீ கேப்பபிளா இல்லைன்னா அங்கதான் போகும், அதனால புரிஞ்சுக்கோ யூரி அப்படின்னு சொல்றாங்க. யூரிக்கு வந்து இதுக்கு மேல வந்து எப்படி மறுத்து பேசுறதுன்னு தெரியல, பாட்டிமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க, ரொம்ப எமோஷனலா பேசுறாங்களா, அதனால சரி பாட்டிமா உடனே கல்யாணம் அப்படின்னா நான் நிறைய யோசிக்கணும், நான் இன்னும் கூட ரேமன் கிட்ட நிறைய பேசி பழகல, சரி உடனே கல்யாணம் வேண்டாம், ஒரு என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறப்போ, எதுவா இருந்தாலும் 2 மாசத்துக்குள்ள பண்ணணும், என்கேஜ்மெண்டா இருந்தாலும் 2 மாசத்துல பண்ணியே தீரணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக இங்க மீனாவும் அவங்க அம்மாவும் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க எதிர்ச்சியா ரேமனை பாக்குறாங்க. ரேமன் இப்போ இங்க வந்திருக்காங்க ஜேஜு ஐலாண்ட்ல இருந்துட்டு, நம்மளோட யூரிய பாக்குறதுக்கு பாட்டிமாவை பாக்குறதுக்காகவும் தான். இவங்க ஃபேமிலிக்கு வந்து ரேமனை நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க. அப்ப ரொம்ப மீனா சகஜமா பேசுவா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நம்ம எல்லாம் ஒன்னா போய் உட்காந்து சாப்பிடலாமா அப்படிங்கிறப்ப, இல்லன்னா பாட்டிமாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பாட்டிமாவை பார்க்கவும் செய்யறாங்க. ரேமனை பார்த்ததும் பாட்டிமாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரேமனுக்கு ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா பிசினஸ் ரீதியா இவங்களுக்குள்ள அந்த கொலாப் நடக்கல இல்லையா, அதை பத்தி பேசுறதுக்கு பாட்டிமா, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது, நீயும் யூரியும் பார்த்து சந்திச்சு பேசுனது எனக்கு ரொம்ப போதும், அது எனக்கு சந்தோஷமா இருக்கு, வாயே யூரியோட போய் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் 3 பேர் சேர்ந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனா, அங்க யூரி வந்து அவங்க கேபின்ல இருக்க மாட்டாங்க, வெளியே இருக்கிற செக்ரட்டரி கிட்ட கேட்கறதுக்கு இல்ல அவங்க ஏர்லியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டிமாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, சாரிப்பா ரேமன், வர வர நான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் போல இருக்கு, அதான் என்கிட்ட கூட சொல்லாம டக்குன்னு கிளம்பிட்டா, ஏதாவது ஒர்க் வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு, பரவாயில்ல பாட்டிமா அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு வருவாரு. அப்படி இவரோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க ரேமன். ரேமனும் நம்ம யூரியோ வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா, அப்போ ஒரு வாட்டி ரேமனோட வீட்டுக்கு யூரி போயிருந்திருப்பாங்க. அப்ப யாரும் பேசுனது ரேமன் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. யூரிக்கு ஒண்ணும் புரியல, யூரியும் அப்படி நின்றுப்பா. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ரேமனுக்கு இன்னொரு பிரதர் இருக்கவங்க 2 பேர் ட்வின்ஸ், ஆக்சுவலா ட்வின்ஸ் கிடையாதமா, மெதுவா பேசு, இது மட்டும் என்னோட சிஸ்டர் காதுல விழுந்ததுன்னு என்ன கொன்னுருவா, ஆக்சுவலா ரேமன் கூட பிறந்தவங்களும் 2 பேரும் ட்வின்ஸ் கிடையாது, என்னோட சிஸ்டர் வந்து அவளுக்கு எப்படியாவது குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டா, கடைசியில் தான் தெரியும் அவளுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டு, சரி ஒரு வாட்டி ஃபாரின்ல போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ குழந்தைய பிறக்காது அப்படின்னு அங்கேயும் வந்து சொல்லிட்டாங்க. அப்பதான் என்னோட சிஸ்டர் வந்து ஒரு முடிவு பண்ணா, நம்ம ஃபாரின்ல இருக்கோம், நம்ம இங்கே கன்சீவ் ஆயிட்டதாக சொல்லிடலாம், இங்கேயே நாம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஃபாரின்லயே அமெரிக்காலயே கிடையாது,
கொரியால இருந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம், அதுவும் பிறந்த பச்சை குழந்தையா இருந்தது அப்படின்னா கரெக்டா இருக்கும் இல்லைங்களா? நான் இவ்வளவு மாசமா பிரெக்னெண்டா இருந்தேன், எனக்கு ஒரு 9 monthsல குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காட்டிலும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கான ஏற்பாடுகளையும் எங்க அக்கா பண்ணிட்டா. சோ நான் கன்சீவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், இப்ப இருந்து கன்சீவ் ஆனு சொன்னா அடுத்த ஒரு 8 9 மாசத்துல எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, 8 மாசமே தான் குறைப்பிரசவம் கூட சொல்லிக்கலாம் இல்லைங்களா? எல்லாம் பிளான் பண்ணிட்டா எங்க அக்கா. அதே மாதிரி சொல்லவும் செஞ்சுட்டா நான் வந்து கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தத்தெடுக்கிறதுக்கு நல்ல கை குழந்தையா வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்க கொரியால வந்து எல்லாரும் தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு 3-4 மாசம் போய் பார்த்தா எங்க அக்கா நிஜமாலுமே கன்சீவ் ஆயிட்டா. குழந்தை பெத்துக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன எங்க அக்கா கன்சீவ் ஆனதும் இப்ப எங்க அக்காக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 4 மாசமா பிரெக்னெண்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு 6 மாசம் சொல்லலாம், மொத்தமா 10 மாசமா ஆச்சு குழந்தை வயித்துல இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா அதை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல நான் அப்ப பிரெக்னெண்டா இருந்தேன் பொய் சொன்னேன், இப்பதான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு என் சிஸ்டர் சொன்னா ஒத்துக்குவாங்களா? அப்போ என் அக்காவை பொய்க்காரின்னு தான் நினைப்பாங்க. அதனால எங்க அக்காக்கு வேற வழி இல்லாம சோ இப்ப பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கறதால குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்காக அமெரிக்காலயே தங்கிட்டு அந்த குழந்தையும் பெத்தெடுத்துட்டா. ஆனா ஃபர்ஸ்ட் தான் பிரெக்னெண்டா இருக்கும்னு பொய் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக அடாப்ட் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்திருப்பாங்க இல்லையா? அதன் வகையில ஒரு கை குழந்தை அடாப்ட் பண்றதுக்கான ப்ராசஸ்லயும் இருந்திருப்பாங்க, ரெடி பண்ணியும் வச்சிருந்திருப்பாங்க. இப்ப சடன்ல அந்த குழந்தை வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்காது. அதனால இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். எனக்கு ட்வின்ஸ் பிறந்துச்சுன்னு சொல்லி ஒரே பிரச்சனையில எங்க அக்கா அதை முடிச்சுட்டா. எங்க ஃபேமிலியை தவிர்த்து வெளி உலகத்துல யாருக்கும் தெரியாது. இப்படி நான் எல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு அக்கா முன்னாடி பேசிடாத, இதை பத்தியே பேசிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அந்த ரேமன் பையனை வேற எங்காவது அப்ராட் அனுப்பிச்சு படிச்சு வைக்கலாம், பிசினஸ்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க போல இருக்கு உன்னோட சிஸ்டர் அப்படின்னு பேச மொத்த கதையை 2 பேரும் கேட்டுட்டாங்க. ஆனா இதுக்கு மேல ரேமன் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னுக்கு இருந்து நம்ம யூரி வந்து காதை பொத்திப்பாங்க. அப்பதான் ரேமனோட அம்மா வருவாங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஜூஸ் தானே கேட்டீங்க, வாங்க குடிச்சிட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இதெல்லாம் தெரியாம இருந்த ரேமனுக்கு இது தெரிஞ்சதுக்கு அப்புறமாக அவனோட சொந்த வீட்லயே அவன் அந்நியப்பட்டு போறான். ஆனா இதெல்லாம் யூரி கேட்டதுக்கு அப்புறமாக கூட இதை பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. சாதாரணமா ரேமனை தேத்துறா, இதுல ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிறா. இது தன்கிட்ட இருந்து யாருக்குமே போகாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் யூரியோட பேச்சு. அப்ப இருந்தே ரேமனுக்கு யூரிய பிடிச்சு போயிருக்கும். யூரிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு தான் இருப்பான். அதனாலதான் யூரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரேமனுக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. இதெல்லாம் ரேமன் யோசிக்க அடுத்த நாள் ரேமனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வர சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பிரைவேட்டான மீட்டிங் தாங்க, 2 பேர் தான் இருக்காங்க. ரேமன் அங்க போனதுக்கு அப்புறம் கேட்பாங்க, எங்கன்னா யாரும் இல்ல என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க ஏதோ ஒரு புதுசா ப்ராஜெக்ட் பண்றதாக வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு பினான்ஸ் பண்ணணும் இல்லையா? சோ நான் அதான் ஹெல்ப் பண்ண முடியுமா, அதை பத்தி எல்லாம் பேசல, நம்ம பார்ட்னர் ஆயிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பேசலாம்னு கூப்பிட்டேன். அண்ட் தென் இதை பத்தி இன்னும் பாட்டிமா கிட்ட எதுவும் சொல்லல, ஜஸ்ட் உங்ககிட்ட பேசிட்டு போலாம் தான் வந்தா அப்படிங்கிறப்போ ரேமன் யோசிச்சவங்க, அச்சோ உங்களோட நல்ல மனசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், பட் எங்களுக்குன்னு தனியா பினான்ஸ் டீம் இருக்கு, பினான்சியல் விஷயங்கள் அவங்க பாத்துப்பாங்க, ஃபியூச்சர்ல தான் தேவைப்பட்ட உங்க கிட்ட நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதுக்கு அந்த விஷயத்துக்கு புல் ஸ்டாப் வச்சிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த ரேமனுக்கு பொண்ணு மீனாவை கட்டி வைக்கலன்னு சொல்லிட்டு இந்த அம்மா நினைக்கிறா. உன்னை பார்க்க போற மீனாவையும் வர சொன்னேன், ரொம்ப பிஸியா இருக்கா, இப்ப கூட எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு உங்க பல்ல கடிச்சிட்டு பேசுறப்பதான் தெரிய வருது ஜெயில இருக்கிற அந்த காங்க பாக்குறதுக்காக மீனா வந்திருக்கா. இந்த மீனா விருப்பப்பட்டெல்லாம் வரலங்க, இவன் ஜெயிலுக்கு போனது பிரேக்கப் பண்ணிக்கிட்டான், இன்னும் ஜெயில தான் இருக்கான். அவங்க அப்பா வெளியே நிறைய இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு வேற எப்படியோ செத்து போச்சு, அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணாலும் மர்டர் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்கல, அதனாலதான் இன்னும் ஜெயில இருக்கா. சோ இந்த காங்கு தான் மீனாவும் வர சொல்லியிருப்பா. மீனாவும் வர்றா. இத பாரு, நான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த மரியாதைக்காகவும் ஒரு காலத்துல உன்னை காதலிச்சா அப்படிங்கிறதுக்காகவும் நீ கூப்பிட்டு வந்து பார்த்து என்ன எதுன்னு கேட்டு போலான்னு வந்த, என்ன எதுன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்கு, என்ன சொல்ற, அவ்வளவுதான் நம்மளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சா, உடனே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றேன் காங்க கேட்க, நான் என்ன பண்ணட்டும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்த கால்ல நின்னா கூட கண்டிப்பா ஃபேமிலி ஒத்துக்காது, நீ எதுக்குடா உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட மர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பாரு அதெல்லாம் ஒரு பக்கம் விடு, நான் இங்கிருந்து வெளியே வர்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கோ, ரெய்னா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் மொத்தமும் உன் கைக்கு வர்றதுக்கு, அதுக்கு அடுத்த ஓனரா நீ மாறுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு கொஞ்சம் ஆசை எட்டி பார்க்க தான் செய்யுது. ஏன்னா உங்க ஃபேமிலிக்கே தெரியும் பாட்டிமா அடுத்த வாரிசா கருதுறது யார, யுரிய தான். ஏன்னா யுரியோட அப்பா தான் பாட்டிமாவோட சொந்த பையன், யுரிக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் இவன் வெளியே கொண்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ இந்த மீனாக்கு கொஞ்சம் ஆசை எட்டி பாக்குது. அதை தாண்டி காங் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பான். அவ தேவையில்லாம என்கிட்ட இதெல்லாம் பேசினா, என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஆத்மா கிட்ட பேசினா, அப்படி இப்படி நல்லா சொன்னா யூரின்னு சொன்னதை கேட்டதும் இதெல்லாத்தையும் கேட்ட மீனா டைரக்டா வந்து யூரிய பாக்குறா. யூரிய பார்த்துட்டு, ஆமா நீ ஆவிகளை பாப்பியாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இப்ப ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவ, பரப்புவியா, பரப்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா யூரி போயிருவா. தனியா வந்து நின்ன யூரி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது பாட்டிமாக்கு நல்லாவே தெரியுங்க, நம்பவும் செய்யறாங்க. அதனால ஷாமனை வச்சு சில பூஜையெல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த பூஜையோட முடிவுல ஷாமன் சொல்லியிருப்பாங்க, ஆத்மாக்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நான் அடக்கிட்டேன், இதுக்கப்புறம் உங்க பேத்திக்கு எந்த ஆத்மாவும் கணக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் அப்படியே யூரி கண்ணு முழிக்கிறப்ப பாட்டிமா சொல்லுவாங்க, ஷாமன் வந்து சொன்னாருமா, பூஜை பண்ணிட்டாருமா, நீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, உனக்கு எந்த ஆத்மாவும் கணக்கு தெரியறது இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஆர்வமா கேட்க, இல்ல இன்னும் கண்ணுக்கு தெரியுது,
அங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பையனோட ஆத்மா நிக்குது. அது நல்லாவே யூரிக்கு தெரியுது. பாட்டிமாவை மேலும் கலங்கடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா பாட்டிமா, எனக்கு இப்ப ஆத்மாக்கள் கண்ணுக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சொல்லிடுவா. அந்த பொய்யை இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்றா. என்ன பண்றது, தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, ஆனா எனக்கு தனியா இருக்கிறதே வாழ்க்கையா போச்சு. எல்லாரும் டீம் டின்னருக்காக வெளியே போனாங்க அப்படின்னா என்னால கூட உங்க கூட வெளியே போக முடியல. எப்பவுமே கையில கிளவுஸ் போட்டுட்டு சுத்த வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம கிம்முக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா கிம் அதிகமா இந்த கேஸ், அதாவது இந்த காங்கோட கேஸ்ல ஓவரா முனைப்பு காட்டுறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிறதுனால கிம்ம வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருக்காங்க. அது தெரிஞ்சதும் சீனியர் ப்ராசிக்யூட்டர் கிட்ட வந்துட்டு கிம் கண்ணா பின்னான்னு கத்த, நான் என்ன பண்ணட்டும், நான் தான் சொன்ன அந்த காங்கோட கேஸ்ல இருந்து விலகிரு, கொஞ்சம் அமைதியா இருந்து. நீ கேட்டியா? கேட்கல, ஒன்னும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப நீ வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, நான் சீக்கிரம் உன்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. கிம்மால எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணதான். இதுக்கப்புறமாக அந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இவங்க ப்ராசிக்யூட்டரும் ஒர்க் பண்ணணும். அதை தன் கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லி பேசி புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு அடுத்த எலெக்ஷன் நிக்க போறாரு, காங்க வந்து அதுக்காக வெளிக்கொண்டு வந்துடக்கூடாது, அவரோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளோட கிம் தான் குறுக்கால நிக்கிறாங்க. அந்த கேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படியும் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுனால இருக்காங்க. அதுக்காக இத்தனையும் நடக்குது அப்படிங்கிறது புரியுது. புலம்பி தள்ளுறாரு. அப்படி பேசிட்டே இருக்கிறப்போ கிம் கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்துட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. அப்ப கேட்பாங்க, ஏன்டா சரியா தூங்கலையான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பர்சன் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு என் கனவுல என் பாட்டிமா வந்தாங்க, என்னால உடம்பு அசைக்கவே முடியல, என்ன வந்து பலார்னு அரைஞ்சிட்டாங்க. அப்ப போன தூக்கம் எனக்கு, அதுக்கப்புறம் சரியா தூக்கமே இல்லை. அப்படிங்கிற சமயத்துல பக்கத்து டேபிள்ல இருந்து யாரோ கை தட்டுற சத்தம் பார்த்தா அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம யூரி. இப்படி கனவுல இறந்து போறவங்களை பாக்குறீங்க, அவங்க உங்களை அடிக்கிறாங்க இல்ல, அப்படி அவங்கள நீங்க கனவுல பாக்குறப்போ உங்களை கை கால அசைக்க முடியல அப்படின்னா அது கனவு இல்ல, அவங்க நிஜமா வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல இங்க இருக்கிறவங்கள திரும்பி பாக்குறாங்க. அது யூரி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இவங்க எல்லாருக்குமே. மேகசின்ல எல்லாம் பாத்துருக்காங்க. பட் ரொம்ப சகஜமா கிம் பேசுறாங்க. யூரி நீங்க என்ன இங்க ஏதுன்னு கேக்குறதுக்கு, என்ன இவன் சகஜமா பேசுறான், யூரிக்கு உனக்கு பழக்கம் இருக்க போல இருக்கு அப்படின்னு அவங்களும் பேசிக்கிறாங்க. யூரி தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தில இருக்கிற எல்லா டேபிளுக்கும் பே பண்ணிருப்பாங்க. இப்படி கிம் வந்து யூரி கிட்ட சகஜமா பேசுறத பார்த்த அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும், சரி நாம இந்த பொண்ணு கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இவன் தான் அந்த பொண்ணு கிட்ட டேட் பண்றான்னு என்னமோ அப்படிங்கிற மாதிரி கிட்ட வர, யாரையும் கிட்ட வரக்கூடாது, 3 ஸ்டெப் பின்னுக்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் நமக்கு எதுக்கடா அப்படின்னு உட்காந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் யூரி பயங்கரம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்களா. இதை பார்த்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கிம்முக்கு. அதனால அவரே எழுந்து வருவார். யூரி கத்துவாங்க, ஓ கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எதையும் கண்டுக்காம டேபிளே வந்து உட்காந்துக்குவாங்க. அவர் கூட ஒர்க் பண்றது 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துப்பாங்க. கிம் தான் சரக்கே ஊத்தி கொடுப்பாங்க, அந்த சொஜ்ஜு ஊத்தி கொடுப்பாங்க. அதை வந்து அப்படியே யூரி பார்த்துட்டு, ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் யாருமே வந்து கிளாஸ்ல ஊத்தி கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இவருக்கு. ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு தனிமையா பேசுறான், சின்ன வயசு, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அப்படி இருந்து ஏன் இந்த பொண்ணு தனக்குன்னு யாருமே இல்ல, நாம ரொம்ப தனியா இருக்கோங்கிற மாதிரி ஏன் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியல. நிறைய ட்ரிங்க்ஸ் பண்றாங்களா. கிம் சொல்லுவாங்க, சொஜ்ஜு வந்து நீங்க இவ்வளவு குடிக்க கூடாது, இப்படி குடிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு கெட்டு போயிடும், லிவர் பிரச்சனை வரும், உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருத்தப்படுவாங்க. அப்படிங்கிறப்ப வருத்தப்படுவாங்களா? யாரு வருத்தப்படுவாங்க, யாருக்கு தெரியும். இந்த கிளவுஸ் தான் வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளவுஸ போட்டு எனக்கு கழுத்து போச்சு அப்படின்னு சொல்லி இந்த கிளவுஸ் எடுத்து வீசிட்டு கிம்மோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, சொல்லுடா சொல்லு, யார் எனக்காக வருத்தப்படுவாங்க, எனக்காக வருத்தப்படுறதுக்கு யார் இருக்காங்க, நான் தனியா இங்க உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன சுத்தி இருக்கிற டேபிளுக்கு கூட பே பண்ணிட்டு அங்க கூட யாரும் உட்காரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன நான் தனிமைப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி ஆட்டு கடைசியில கிழிச்சிருவாங்க. ஆனா அப்பதான் நாம ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணணும், இவங்க வெறும் கையில கிளவுஸ் போடாத கையில சட்டையை பிடிச்சி ஆட்டுறாங்க. அப்ப பயங்கரமா அங்க குக் ஆகுற மீட் எல்லாம் படார்னு வெடிக்கும். கிழிச்ச கையோட நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வருவாங்க. வீட்டுக்கு வந்து படுத்தும் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் தூங்கி எழுந்திருக்கிறப்போ கையில அந்த சட்டையோட அந்த பீஸ் இருக்கு. என்னது ஏதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா நேத்து நடந்த நைட்டு விஷயங்கள் எல்லாமே நம்மளோட யூரிக்கு ஞாபகம் வருது. கிம் வந்து ஆபீஸுக்கு வந்துட்டாரு. கரெக்டா ஆபீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி யூரி கிட்ட இருந்து கால் வருது. யூரி வந்து இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து ரொம்ப குடிச்சிருந்தேன், அதனால என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல, உங்க சட்டையை வேற நான் கிழிச்சிட்டேன், இப்ப அந்த சட்டையோட பீஸ் வந்து என் கையில இருக்கு, அதை வச்சுதான் எனக்கே புரிஞ்சுது, நான் எப்பவுமே யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னன்னு வந்து பார்த்தா பயங்கர பிராண்டடான காஸ்ட்லியான ஷர்ட். அதை பார்த்ததும் ப்ராசிக்யூட்டரா இருக்கிறவங்க இந்த மாதிரி கிஃப்ட் யாருக்கிட்ட இருந்து வாங்கிக்க கூடாதுங்க, கிம் வாங்கிக்க மாட்டா அப்படின்னு கூட ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியுது. அதனால இது எனக்கு நல்லா இருக்கும் உனக்கு நல்லா இருக்கும்னு போட்டு பார்த்துட்டே இருக்கிறப்போ நம்ம கிம் அதை அசால்ட்டா எடுத்துக்கிட்டு யூரி கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடலான்ட்டு வராங்க. பட் யூரி வந்து அப்போ அவங்களோட ஆபீஸ்ல இருந்திருக்க மாட்டாங்க. யூரியோட செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி இதை நான் கொண்டு போய் கொடுக்க முடியாது, யூரி மேடம் உங்களுக்கு டைரக்டா கிஃப்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்களே வேண்டாடா அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துக்கோங்க, நான் வாங்கினா நல்லா இருக்காதுங்கன்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் தள்ளி நின்று இன்னொரு மேனேஜர் மாதிரி இருப்பாருங்க எப்பவுமே யூரி கூட, அவர் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் இந்த லேடி செக்ரட்டரி கிட்ட கேட்பாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அவங்களும் இதுதான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த ப்ராசிக்யூட்டருக்கும் நம்ம மேடம் யூரிக்கும் ஏதாவது டேட்டிங் அந்த மாதிரி இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நடந்த விஷயம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க.
அதுக்கப்புறமாக யூரி கிட்ட ஷர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூரியோட வீட்டுக்கே வந்துட்டு வெளியே இருந்து காலிங் பெல் பிரஸ் பண்றாங்க. இன்டர்காம் வழியா பார்த்த யூரிக்கு இவன் எப்படி இங்க வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் சொல்லுவாரு, எனக்கு கேமரா இருக்கு, அங்க நிக்கிறது யாரு என்ன அப்படிங்கறதுல யூரி பாத்துப்பாங்க. இது பாருங்க, எனக்கு இது வேண்டாம், நீங்க எனக்கு ஷர்ட் கொடுத்தீங்க, அது எனக்கு வேண்டாம், திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன், கேட்டை ஓபன் பண்ணுங்க, கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறதுக்கு இல்ல நான் கேட்டல ஓபன் பண்ண முடியாது, நீங்க அங்கேயே வச்சுட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம யூரிக்கு ஒரு விஷயம் இடிக்குது, இங்கதான் என் வீட்டு அட்ரஸ்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், கண்டிப்பா என் ஆபீஸ்ல கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறப்போ ஆபீஸ்ல கொடுக்கல, நீங்க தான் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, நேத்து நைட்டு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவர் சட்டையை பிடிச்சி கிழிச்சதுக்கு அப்புறமாக நான் பாட்டுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க இல்லையா, இவங்க அதிகமா குடிச்சிருக்காங்க, இவங்க தனியா போறது சரியில்லைன்னு பின்னாடியே வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏற பாத்திருப்பாங்க யூரி. இவங்க இப்படி இந்த நிலைமையில வந்து தனியா டாக்ஸில அனுப்புறதும் தப்புன்னு சொல்லிட்டு இவரும் கூட ஏறி இருப்பாரு. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்க யூரி தான் சொல்லியிருப்பாங்க. டாக்ஸி வரைக்கும் கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போனதே கிம் தான், அதனாலதான் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கு. யூரி வந்து சொல்லுவாங்க, சரி பாக்ஸ் அங்கே வச்சுட்டு போங்கன்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வச்சவரு போலான்னு பாக்குறப்ப கிம் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு, இது உங்க கிளவுஸ், நேத்து இது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க டாக்ஸிலேயே, இந்த அங்கேயும் வச்சுட்டு போறோம் அப்படின்னதுக்கு அப்புறமா ஐயோ நேத்து கிளவுஸ் இல்லாம தான் சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கேன், கிளவுஸ் இல்லாம இவனை தொட்டிருக்கேன், அப்போ இவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருக்கணுமே, கண்டிப்பா இவனும் வந்து பேயெல்லாம் பாப்பானே, அது வந்து இவங்க கிட்ட இருந்து எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம கிம் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க, இவ்வளவு தூரம் எனக்கு ஷர்ட் கொண்டு கொடுக்க வந்திருக்கீங்க, நான் ஏதோ மூட் ஆஃப்ல இருந்ததுனால ஒரு மாதிரி கோவமா நடந்துக்கிட்டேன், நீங்க உள்ள வாங்கல, ஷர்ட் கொடுத்துட்டு ஏதோ காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஐயோ நம்ம வேற வெறும் கையில இந்த ஆளை தொற்றுக்கோ, உனக்கு இப்பால பேயெல்லாம் பாத்துருப்பானே, பார்த்தானே இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எப்படி டக்குன்னு பேச்ச ஆரம்பிச்சு கேட்கறதுன்னு தெரியல. அப்ப வீட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்பாரு, உங்க வீட்டுல டென்ட் வேற வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எனக்கு பிடிக்கும் அதான் வச்சிருக்கேன். சரி இவ்வளவு பெரிய வீட்டுல தனியாவா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு, ஆமா இது என் அம்மா அப்பா இருந்தப்போ நாங்கெல்லாம் இருந்த வீடு, என் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்பதான் சடார் நாங்க ஒரு குட்டி பையன் கண்ணுக்கு தெரியுமா, யார் கண்ணுக்கு, நம்ம கிம்மோட கண்ணுக்கு, ஆமா ஒரு குட்டி பையன் நிக்கிறானே, அவன் எப்படி உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க புரிஞ்சு போச்சு, ஓகே இவரு கண்ணுக்கு ஆத்மால தெரியுதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பையன் என் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேல கிம்ம இங்க வைக்கிறது வந்து தப்பா போயிடும், ஏன்னா இங்க இன்னும் நிறைய ஆத்மாக்கள் வரும், அது வேற மாதிரி பிரச்சனையா போயிடும், இங்க இருந்து கிளப்பி விடலாம் அப்படிங்கிறப்ப ஒரு போக மாட்டேன்றாரு. இருங்க அந்த பையன் கூட நாம ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒழிச்சுப்பாங்க. அந்த பையன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு டக்குனு கபோர்டு ஓபன் பண்ணி அந்த பையனை பயமுறுத்த, அவன் காத்து மாதிரி அங்கிருந்து பறந்து போறான், பாத்தீங்களா இவ்வளவு ஸ்பீடா போனோம் அப்படிங்கிறப்போ கிம் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், தலை வலிக்குது, நீங்க கிளம்புறீங்களா, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் அனுப்பிச்சிடுறாங்க. கிம்மோ சரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் யூரிக்கு தூக்கமே வரல. கிம் கிட்ட சொல்லாமா வேண்டாமா, அவர் கண்ணுக்கு இதுக்கப்புறம் பேய்கள்லாம் தெரியும், அலர்ட் பண்ணலாமா வேண்டாமா, சரி ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சுன்னா அவரே கால் பண்ணுவாரு, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தூங்கிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாக கிம்ம சுத்தி அமானுஷமா நடக்கிற மாதிரி கிம்முக்கு ஃபீல் ஆகுது. யாரோ சரக்கு அந்த பக்கம் ஓட, சரக்குன்னு இந்த பக்கம் ஓட, அதெல்லாம் ஃபீல் ஆகுது, பயமும் வருது. பொறுமையா எழுந்து வந்து பாக்குறாரு யாராவது இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா அந்த குட்டி பையனை பாத்துடுறாங்க. பயமும் ஆயிடுது. என்ன அந்த பையன் அப்படியே எதுக்கால அப்படி விசு விசுன்னு வந்து பயமுறுத்திடுவான். அவ்வளவுதான் அடிச்சு புடிச்சு வெளியே ஓடி வந்தவரு உடனே யூரிக்கு கால் பண்ணுவாங்க. மிஸ் யூரி உங்க வீட்டுல பாத்தீங்களா ஒரு குட்டி பையன், உங்க நெய்பர் வீட்டு பையன் சொன்னீங்க இல்லையா, அந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்னு யூரிக்கு புரிஞ்சு போச்சு. சரி இந்த குட்டி பையன் அங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்காரு. யூரிய கூப்பிட்டு எனக்கு பயமா இருக்கு, அந்த பையன் இப்படி வந்தா, அதாவது இங்க வந்தா இந்த வயசுல, அது எப்படி பாசிபிள், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்க பேக்கை ஓபன் பண்ணி சோச்சுவலா ஊத்தி கொடுக்குறாங்க. எதுக்கு யூரின் கிம் கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், அதுக்குதான். நான் எதுக்கு ரிலாக்ஸ் ஆகணும், அப்ப அதிர்ச்சியான விஷயம் சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்றாங்க. இவரு குடிச்சிட்டாரு. ஓகே இப்ப நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு, ஆக்சுவலா அந்த பையன் ஆத்மா, என்னோட பக்கத்து வீட்டு பையன் எல்லாம் கிடையாது, அவன் ஒரு பேய் அப்படின்னா இவர் அப்படியே போத்தனு மயக்கம் போட்டு விழுவாரு. ஏன்னா இந்த குட்டி பையன் பேய் மாதிரி வந்து பயம் பொறுத்துனப்பவே இவருக்கு அந்த பயம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் 100% பேயின்னு நினைக்கல. ஆனா இப்ப உங்க எல்லாம் சொல்ல இவருக்கு பயம் வருது. அப்படியா, நான் ஏன் இந்த பேய கண்ணுல பாக்குறேன், ஆமா அது பேய், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி அன்னைக்கு நான் பார்ல வந்து என்னோட கிளவுஸ வந்து கழட்டி வச்சுட்டு உங்க சட்டையை பிடிச்சி ஆட்டினேன் இல்லையா, சோ என் கை உங்க மேல பட்டதுனால உங்களுக்கு பேய்களை பார்க்கக்கூடிய பவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, பேய பார்க்க முடியும்னு மட்டும் சொல்லுங்க, அது பவர்னு சொல்லாதீங்க யூரி அப்படிங்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றது ஏது பண்றது, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறப்ப, சரி வாங்க அந்த குட்டி பையன் ஒன்னும் ஹார்ம் பண்ணக்கூடிய பேய் எல்லாம் கிடையாது, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண பார்த்தான், நீங்க வீட்டுக்கு வந்து அவனை பயமுறுத்தினதுனால உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ண பார்த்திருக்கான், வாங்க போய் அவன் என்ன எதுன்னு பாக்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. கட்டில் கடியில பாக்குறாங்க, எங்க போய் செக் பண்றாங்க. ஒரு குட்டி குட்டியா கார் எல்லாம் வச்சிருப்பாரு. அந்த கார்ல கவுந்து கிடக்கு. ஆவியானதுக்கு அப்புறமா கூட இந்த பையன் பயங்கரமா கார் பிடிக்கும் போல இருக்கே, விளையாடுறான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. தேடி அந்த பையன் வீட்டுக்குள்ள இல்ல, பாத்ரூம் கூட வரைக்கும் வந்து தேடியாச்சு. அந்த பையன் எங்க போயிருப்பான் மிஸ் யூரி அப்படிங்கிறப்போ, அப்படியே யூரி ஒரு டைம் பாக்குறாங்க. ஆக்சுவலா குழந்தைங்க எங்கேயாவது போகணும், ஒளிஞ்சுக்கணும், இல்ல அவங்களுக்கு பயம் வந்தது அப்படின்னா யாராவது முதுகுல உப்பு மூட்டை எரிக்குவாங்க அப்படின்னதும், என்ன சொல்றீங்க,
என்ன சொல்றீங்கன்னு அப்படியே கண்ணாடியில பார்க்க அந்த குட்டி பையன் நம்ம கிம்மோட தோல் மேலதான் ஏறி உட்கார்ந்துருக்கான் கழுத்தை கட்டிக்கிட்டு. அவரு துடிச்சு புடிச்சு விழுறாரு, பொறல்றாரு. கடைசியில நம்ம வீடியோ வந்து சொல்றாங்க, ஐயோ அந்த பையன் போயிட்டான், இப்ப உங்க கழுத்துல இல்ல, போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திரும்பி பாக்குறப்போ அங்க அந்த குட்டி பையன் இருக்கான். நம்ம ஹீரோ கேட்பாங்க, இப்ப அந்த குட்டி பையனுக்கு என்னதான் வேணுமா அப்படிங்கிறப்போ பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நோக்கி கையை நீட்டுறாங்க நம்ம யூரி. அந்த குட்டி பையனை கிட்டவான்னு கூப்பிடுற மாதிரி அவன் வந்து கையை பிடிச்சிட்டு இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரான். அங்க வந்து பார்த்தா ஒரு கார் அப்படியே கவுந்து கிடக்கு. இந்த கார் இங்க கவுந்து கிடக்குங்க. இந்த ஆக்சிடென்ட்ல மட்டும் இந்த பையன் இறந்து போயிருக்கான். அதனாலதான் ஹீரோ வீட்டுல இருந்து அந்த பொம்மை காருங்க எல்லாத்தையும் குப்பர்க்கா கவுத்து வச்சிருப்பான். ஏதாவது இண்டிகேட் பண்ணணும் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக. இங்க வந்து பார்த்தா இந்த பையனோட அப்பா வந்து டிரைவர் சீட்ல இருந்திருப்பார். அவரோட உயிர் போகலைங்க. அவர் அப்படியே உயிரை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி என் பையன் இருக்கான், அவன் நல்லா இருக்கானா பாருங்க, நல்லா இருக்கானா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இல்லைங்க, அந்த பையன் இறந்து போயிட்டான். உடம்பெல்லாம் அப்படியே வரைச்சு போச்சு. இது நம்ம கிம்முக்கும் தெரியுது. ஆனா யூரி போய் சொல்லிடுறாங்க, உங்க பையன் நல்லாதான் இருக்கான், உடம்பு வாமாதான் இருக்கு, லைட்டா மயக்கம் தான் போட்டிருக்கான், மூச்செல்லாம் விடுறான் அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லிடுவாங்க. அந்த சமயத்துல இந்த குட்டி பையன் டக்குன்னு எங்கேன்னு வந்து கையை பிடிப்பான். நம்ம யூரியோட கையை பிடிச்சிட்டு அந்த காரை காட்டுவான். பார்த்தா அந்த காருக்கு பின்னாடி சீட்லயும் ஒரு குழந்தை இருக்குங்க, பெண் குழந்தை. இந்த குட்டி பையனே குட்டி பையன், இவனை விட சின்ன ஒரு பெண் குழந்தை இருக்கு. அப்பதான் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த ஹைவேஸ்ல வந்துட்டு இந்த 2 குழந்தைங்களும் இந்த அப்பா கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அப்பா நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஒர்க் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு நீங்க பாட்டிமா வீட்டுல சமத்தா அமைதியா இருங்க, இதே மாதிரி நிறைய டாய்ஸ் அப்பா உங்களுக்காக வாங்கிட்டு வருவேன், நிறைய சம்பாதிப்பேன், உங்களுக்கு வேணுங்கிறதுல நான் பண்ணி கொடுப்பேன், அது வரைக்கும் பாட்டிமாவை தொந்தரவு பண்ணோம், பாட்டிமா வீட்டுல இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அம்மா வீட்டுல விடுறதுக்காக தான் கூப்பிட்டு வராரு நம்மளுக்கு தெரியுது. அப்ப எதுக்கால ஒரு ட்ரக்கு பயங்கர ஸ்பீடா வந்திருக்கும், இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக காரை வளைக்க போய் அது பக்கத்துல இந்த தடுப்பை உடைச்சுக்கிட்டு இந்த பள்ளத்துல விழுந்திருக்கும். ஆனா விழுந்ததுமே அந்த பையன் இறந்து போயிட்டாங்க. அந்த குட்டி பொண்ணு 2 சீட்டுக்கும் சென்டர்ல மாட்டிப்பா. அந்த பொண்ணோட உயிரும் போல அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கு. இந்த பையன் இறந்து போய் ஆத்மாவா மாறினதும் எல்லார்கிட்டயும் போய் ஹெல்ப் கேட்டிருப்பான்னு எல்லாராலையும் இந்த பையனோட ஆத்மாவை பார்க்க முடியாது இல்லையா. அப்படி எங்க போறது எது போறதுன்னு தெரியாம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்கான். எதிர்ச்சியா தான் ஆனா ஹீரோயினால இந்த பையனை பார்க்க முடிஞ்சிருக்கு. அங்க வந்த நம்மளோட ஹீரோ கிம்மாலையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. அதனாலதான் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். இந்த பையனுக்கு வேண்டியது என்ன, அவங்க அப்பாவையும் குட்டி பாப்பா தங்கச்சியையும் காப்பாத்தணுங்கிறது தான். 2 பேரும் உயிரோட இருக்காங்க, காப்பாத்தியாச்சு. அப்படி இந்த குட்டி பையன் பை சொல்லிட்டு அவனோட ஆத்மா அங்க இருந்து கரைஞ்சு போகுமா. அதெல்லாம் இப்போ நம்மளோட ஹீரோ கிம்முக்கு கண்ணுக்கும் தானே தெரியுது. அவருக்கு அப்படியே துக்கம் எல்லாம் தொண்டை அடைக்குது. நம்ம ஹீரோயின் யூரிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன பையன் இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிதான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. மிஸ் யூரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பும் கேக்குறாங்க. ஏன்னா ஆரம்பத்துல என்ன மலையில ஒரு போனோம் புதஞ்சிருந்தது, அங்க ஒரு போன் கிடந்தது, அங்கேயும் நீங்க இருந்தீங்க. அடுத்தது அந்த டாக்ஸி டிரைவரோட டாக்ஸிலேயே ஒரு டெட் பாடி இருந்தது டிக்கில அப்படின்னு, அங்கேயும் நீங்க இருந்தீங்க, நீங்க தான் சொன்னீங்க. அடுத்தது அந்த கடலுக்குள்ள நீங்க விழ போனீங்க, அங்கேயும் ஒரு பொண்ணோட டெட் பாடி இருந்தது, எல்லா இடத்துலயும் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு உங்ககிட்ட கேட்டப்போ நான் பேய்களை பார்ப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்புறேன். நான் வந்து உங்களை எடுத்தோன்னு எதுவும் புரிஞ்சுக்காம ரொம்ப ஹாஷா பேசியதை நான் மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம எப்ப இருந்து நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 10 வருஷமா பாக்குறாங்களாமா. இவங்க ஒரு வாட்டி கடலுக்குள்ள போட்ல போயிருக்காங்க இவரோட ஃப்ரெண்டு கூட. அந்த சமயத்துல இவங்க தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்திருக்காங்க. அப்படி விழுந்தப்போ கூடவே இப்போ கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு பையனை பாக்குறோம் இல்லைங்களா, ஆவி மாதிரி நம்மளோட யூரி பக்கத்துல இருப்பான் இல்லையா, அந்த பையனும் கூட விழுந்திருக்கா நம்ம யூரியா காப்பாத்துறதுக்கு. அப்படி விழுந்த சமயத்துல நான் செத்து போயிட்டேன், கிட்டத்தட்ட இல்ல நான் வந்து டோட்டலாவே செத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிராக்கலா தான் நான் உயிர் பொழைச்சு வந்தேன். என்னை காப்பாத்துறதுக்காக என் கூடவே கடல்ல குதிச்சு என்னோட ஃப்ரெண்டு வந்து செத்து போயிட்டான். அப்ப இருந்துதான் நான் ஆத்மாக்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அவங்க அதுக்கப்புறமாக காலேஜ் எல்லாம் போயிருப்பாங்க. அப்போ பக்கத்துலதான் இவங்க ஃப்ரெண்டுக்கான சீட்டும் இருக்கும், அந்த பையனோட சீட். அங்க வந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, என்ன பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால. ஆனா அங்க உட்காந்துருக்க அந்த பையன் யூரியோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அப்படியே தண்ணி வரும் இவங்க பக்கத்துல, அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா தண்ணியில விழுந்து இறந்து போனதுனால அந்த பையன் எங்க வந்தாலும் அந்த தண்ணி மாதிரி ஒரு விஷயம் இவங்க கிட்ட வரும். அந்த பையனை பார்த்தோம், அதான் ஃபர்ஸ்ட் டைமா துடிச்சு புடிச்சு கத்துன்னு கத்தி கதறி இருப்பாங்க. அப்படி இவங்களுக்குள்ளே சமாதானப்படுத்திருப்பாங்க. ஓகே, நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கூட குதிச்சான், அப்ப அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹாலுசினேஷனா நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அப்படி சொல்லி அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஆனா அப்புறம் தான் உங்களுக்கு போக போக புரிய வந்திருக்கும், நம்ம ஃப்ரெண்டோட ஆத்மாவை மட்டும் நாம பார்க்கல, எல்லா ஆத்மாக்களையும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ்ல இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பரவுறப்போ நம்மளோட ஹீரோயின் யூரியை வந்து எல்லாரும் தனிமைப்படுத்திடுறாங்க. தனிமைப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயினை பார்க்கவே பயப்படுறாங்க. அதுக்கான காரணம், காலேஜ்ல இவங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணு வந்து தெரியாம கீழே விழுந்திருப்பா, அவளுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டு காப்பாத்திருப்பாங்க. அப்படி கை கொடுத்து தூக்கி விட்டு காப்பாத்துனதும் அந்த பொண்ணுக்கும் ஆத்மாக்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இதுவும் ரூமரா பரவுது. அதுக்கப்புறமாக எல்லாரும் வந்து நம்ம வீடியோ பார்த்து பயந்துருப்பாங்க, வீடியோ கிட்ட போக கூடாதுப்பா, நம்மளையும் வந்து பேங்க வந்து ஹார்ன் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூரியை வந்து அப்படியே ஒதுக்கி இருப்பாங்க, பயந்து போய் ஒதுக்கி இருப்பாங்க. சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்துலயுமே யூரி தனியா தான் இருந்திருப்பா. அப்ப இருந்து ஒரு தனிமையான வாழ்க்கையா தான் யூரி வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கா. இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறப்போ கிம்முக்கே கஷ்டமா இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கு, நான் ஏதோ புரிஞ்சுக்காம உங்களை ஏதாவது பேசிதான் நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ எவ்வளவு வாட்டிங்க சாரி கேட்பீங்க, பரவாயில்ல விடுங்கிறாங்க. சரி யூரி,
இப்படி நீங்க கிளவுஸ் போடாம யாராவது டச் பண்ணீங்க அப்படின்னா அப்படி நீங்க டச் பண்ற பர்சனுக்கு உங்களை மாதிரியே எப்பவுமே ஆவிகளை பார்க்க முடியுமா அப்படிங்கிறப்போ எப்பவுமே கிடையாது. ஒரு மாசம் வரைக்கும். ஆனா அந்த ஒரு மாசம் நம்மளுக்குள்ள இந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது. பெருசா நான் வந்து உங்களை சுத்தி நான் இல்லாம இருக்கணும், நம்ம அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறது இந்த மாதிரி இல்லாம இருந்ததுன்னா ஒரு மாசம் தான். அதுக்கப்புறம் இந்த ஆத்மாக்களுக்கு வந்து ஓகே இவனுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வந்து உங்களை தேடி வர்றதை நிறுத்திடும். இப்போ ஒரு ஆத்மான்னு இருந்தா அதை நீங்க பார்த்தா தானே ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. நீங்க பார்க்கல அப்படிங்கிறப்ப அந்த ஆத்மா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப எந்த ஆத்மாவும் உங்களை தேடி வராது. அப்படியே வந்தாலும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது. சோ ஒரு மாசம் வரைக்கும் நம்ம எங்கேயும் மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க கிம் டக்குன்னு யூரியோட கையை பிடிச்சுக்கிட்டு, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, இந்த கஷ்டத்தை எவ்வளவு வருஷங்களா நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. நீங்க ஓகேவா இருக்கீங்களா, உங்களுக்கு பயமா இருக்கா, உங்களுக்கு இப்போ ஓகேவா, இதெல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஓகே, பட் இருந்தாலும் பயமா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பேசுறப்போ அப்படியே வந்து யூரி மெல்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா யூரி வந்து யாருக்கிட்டயுமே நெருங்கி பேச முடியாது. ஈவன் பாட்டிமாவை கூட கட்டி பிடிச்சு கதறி அழலாம் அப்படிங்கிறது கூட வாய்ப்பு இல்லை இல்லையா. பாட்டிமா கூட கையை பிடிச்சு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க இல்லையா, ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு பேய்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால யாரையுமே டச் பண்ணாம ஒரு தனிமையான வாழ்க்கை யாருக்கிட்ட நெருங்க விடாம தான் யூரி இருந்திருப்பாங்க. ஆனா தனக்கு இப்படி கையை பிடிச்சு கிம் வந்து ஆறுதல் சொல்றாரு இல்லைங்களா, அது வந்துட்டு யூரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எங்க பாட்டிமாக்கு தெரிஞ்சு ஷாமன் வச்சு என்னமோ பண்ணாங்க, பட் அதுக்கப்புறமே எனக்கு பேய்ங்க வந்து கணக்கு தெரியதான் செய்யுது. என் பாட்டிமாவோட ஒரு மனசாந்திக்காக ஆமா பேய்கள் கணக்கு தெரியல என் போய் சொன்னேன், என்னோட ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் இப்படிதானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக நான் போய் ஒரு ஷாமனை பார்த்தேன், அந்த ஷாமன் இருந்துட்டு உன்னை தேடி வர ஆத்மாக்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், அப்பதான் நீ உயிரோடவே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவங்க ஹீரோக்கு கால் பண்ணலான்னு தோணுது. நம்ம எப்படி சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிடலாமா இல்ல முன்னெச்சரிக்கை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. சரி ஆரம்பத்திலே பயப்படுத்த வேண்டாம், அவர் ஏதாவது கேட்டாருன்னா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா இங்க பேய்ங்க எல்லாம் நம்ம ஹீரோ கிம்மா பாவம் வச்சு செய்யுதுங்க. ஒரு பேய் முடி விரிச்சு போட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து கிட்ட கிட்ட வந்து நம்ம கிம்மா பயமுறுத்தும். கிம்மால ஓடவே முடியல, கை கால அசைக்க முடியல, தூக்கத்துல உடம்பு பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்தா பேய், அங்க பார்த்தா பேய், இங்க பார்த்தா பேய், ஏதோ ஒரு குற்றவாளி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போனா அங்கேயும் ஒரு பேய் உட்கார்ந்து இருக்கு. ஏன் நைட்டு தூங்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, ஒரு மாதிரி நொந்து போயிட்டாரு, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கமாக தன் கூட செக்ரட்டரியா ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு குழந்தையில இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். உங்களோட குழந்தைக்கு எவ்வளவு வயசுன்னு கேக்குறப்ப 4ங்கிறாங்க. கடைசி ஒரு குட்டி பையனோட ஆத்மா வந்து பாத்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர உங்க குழந்தைக்கு இந்த கேஷை வச்சுக்கிட்டு ஏதாவது டாய்ஸோ இல்ல வேற என்ன விளையாடுவாங்களோ அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கவரை வச்சுட்டு அவங்க தள்ளி போய்ப்பாங்கன்னு யாரு கிட்ட விட மாட்டாங்க இல்லையா யூரி. செக்ரட்டரிக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கவர் எடுத்துட்டு வெளியே வர்றப்போ கரெக்டா மீனாவோட அம்மா பார்க்க வருவாங்க. இந்த மீனாவோட அம்மாவுக்கு இந்த ஆசை இருக்குங்க, இந்த பாட்டிமாக்கு அப்புறமாக இந்த மொத்த அந்த ஹோட்டல் பிசினஸ் எல்லாத்தையும் இவங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால யூரி கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டே இருக்கணும், அவளோட அடுத்தடுத்த மூவ் என்னன்னு கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட விஷயம். அதனால ஸ்பை எல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதுல ப்ராசிக்யூட்டர் கிம் அப்படிங்கிறவங்க அடிக்கடி யூரிய பார்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதை பத்தி செக்ரட்டரி கிட்ட கேட்கறதுக்கு அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஷர்ட் கிஃப்டா கொடுத்திருந்தாங்க, ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக வந்தாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியுங்கிறாங்க. இதுக்கு ஷர்ட் கிஃப்டா கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப செக்ரட்டரி சொல்றாங்க, மேபி ஏதாவது லீகலான ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு, அதுக்கு கிஃப்டா இவங்க ஏதாவது கொடுத்திருப்பாங்க, மேபி அவருக்கு அந்த டிசைன் பிடிக்காம இருந்திருக்கலாம், திருப்பி கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதை விட்டுட்டு யூரியும் அந்த ப்ராசிக்யூட்டர் கிமோ ஏதாவது டேட் பண்ற மாதிரி உனக்கு அப்படி ஏதாவது தோணுது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு இவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக கிம்மோட டெஸ்க் ஃபுல்லா சாமி போட்டோஸ் ஜபமாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. கூட ஒர்க் பண்றவங்க கேட்பாங்க, ஏப்பா கிம்மு உனக்குதான் தெய்வ பக்தி ஐ மீன் தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னியப்பா அப்படிங்கிறப்போ இப்போ எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி இருக்க, இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு ஏதாவது படம் பார்க்க போலாம் வரீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு சப்பியா இருக்கிறவர் வந்து இல்ல எனக்கு வேற வேலை இருக்குன்னு போயிடுவாரு. இன்னொருத்தர் மட்டும் பார்க்க வருவாரு, பேய் மூவியா போட்டு பாப்பாரு. அந்த பேய்ங்க விஸ்குன்னு வர்றதெல்லாம் பார்த்து இவர் பயப்படுவாரு. அவர் கேட்பாரு, ஏன்பா இவ்வளவு பயம் இருந்தா எதுக்கு கிம் பே பண்ண பாக்குறேன் அப்படிங்கிறதுக்கு இல்ல பிராக்டிஸ் பண்ணத்தான், நான் நிஜத்திலேயே விஸ்குன்னு பேய்ங்க வருது இல்லையா அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகாம இருக்கிறதுக்காக நான் பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே படம் பார்த்துட்டு இருக்க அப்படிம்பாங்க. வளராதடா அப்படின்னு உட்காந்து இவரும் பாப்பாரு. அதுக்கப்புறமாக அன்னைக்கு நாள் நைட்டு ஒரு பேய் பயங்கரமா போட்டு கதவை தட்டுது. நம்ம கிம் வந்து யூரிக்கு கால் பண்றாங்க. யூரி இருந்துட்டு, இல்ல ஒரு கால் அட்டன் பண்ணக்கூடாது, உங்க நல்லதுக்காக தான், நான் எந்த அளவுக்கு உங்களை விட்டு விலகி இருக்கணும், அந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த ஆத்மாக்கள் பாக்குற அந்த பவர்ங்கிறது உங்களுக்கு ஒரு மாசத்துல டக்குன்னு போயிடும், இப்போ உங்க கூட பார்த்து பேசிட்டே இருந்தா அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ யூரி எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு காது பொத்திட்டு உட்காந்துருப்பாரு.
அந்த ரூமுக்கு 2-3 லாக் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. பூட்டே கடைசியில இந்த சத்தமெல்லாம் நின்னுடும். என்னடா எது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா இந்த பேய் இவர் கழுத்து மேல உட்காந்துருக்கும். அவ்வளவுதான் துடிச்சு பிடிச்சு ஓடியே வருவாரு. என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. யுரி போன் எடுக்காதனால டாக்ஸி பிடிச்சி யுரியோட வீட்டுக்கே வந்துருவாரு. அங்க காலிங் பெல்ல பிரஸ் பண்ணி யுரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இவருக்கு வந்து பொறுமையே கிடையாது. மைண்ட் வேலை செய்யல. கேட்ட போட்டு ஆட்டுறாரு. ஐயோ யுரி மிஸ் யுரி மிஸ் யுரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்திட்டு இருப்பாரு. யாரு கிட்ட வர மாதிரி இருக்கும். பேனை பார்த்து பயந்துருவாங்க. கடைசியில பார்த்தா ஏதோ பார்சல் டெலிவரி பண்றதுக்காக வந்திருப்பாங்க. மேடம் பார்சல் இங்க வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இன்டர்காம் வழியாக சொல்லிட்டு இவர் போயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்சல் எடுக்கிறதுக்காக ரிமோட்ல கேட்டை ஓபன் பண்ணிட்டு யுரி வர்றப்போ மிஸ் யுரி ப்ளீஸ் சீக்கிரம் கேட்டை ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ இவங்க டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கேட்ட ஏன் மிஸ் யுரி இப்படி பண்றீங்க? ஒருத்தவங்க உங்களுக்கு எவ்வளவு கால் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஏதோ பிரச்சனை இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் அட்டன் பண்ணல? எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற சமயத்துல இதை பாருங்க மிஸ்டர் கிம், இது உங்க நலனுக்காக தான். நம்ம அதிகமா அப்படி நேரா பாத்துக்காம பேசிக்காம இருக்கிறது நல்லது. அப்பதான் சீக்கிரமா அந்த ஆவிகளை பாக்குறது தன்மை அப்படிங்கிறது உங்களை விட்டு போகும். ஆவிகளும் உங்களை அப்ரோச் பண்றது நிறுத்தும். புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க நலனுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிறப்போ இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னவர் ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறாரு. கரெக்ட் தான் மிஸ் யுரி நீங்க சொல்றது. 1 மாசத்துல இந்த ஆவிகளை பாக்குற அந்த பவர் விஷயங்கிறது என்னை விட்டு போயிரும். ஜஸ்ட் 1 மாசம் மட்டும்தான் நான் இந்த விஷயத்த டாலரேட் பண்ணா போதும். ஆனா அதுவே என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேத்து விறுவித்து போய் நைட் டைம் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். ஆனா 10 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு பயந்துருப்பீங்க. அட்லீஸ்ட் நான் ஹெல்ப் கேட்கறதுக்கு நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறேன். நீங்க யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பீங்க? யார்கிட்ட சொல்லி புலம்பிருப்பீங்க? யாருதான் நம்பி இருப்பா? எல்லாரும் உங்களை தனிப்படுத்தி தானே வச்சிருப்பாங்க. 10 வருஷமா நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. நான் பாருங்களேன் எவ்வளவு கோழையா இருந்திருக்கேன். இப்பவே வந்து பயந்து போய் இங்க நிக்கிறேன். 1 மாசம் தானே, நான் பாத்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக பார்க்க யுரிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா இது வரைக்கும் யுரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ யாருமே பார்த்தது கிடையாது. இப்படி யாராவது எக்கத்தப்பா யுரி வந்து தொட்டுட்டாங்க, அவங்களுக்கு அந்த பவர் கிடைச்சிருச்சு, ஆத்மாக்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யுரியை விட்டு தள்ளி போயிடுவாங்க. யுரி கிட்ட பேச மாட்டாங்க, திட்டுவாங்க. யுரியதான் அவங்க தனிமைப்படுத்துவாங்களே தவிர்த்து பாவம் யுரி நம்மள மாதிரியே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு யாரும் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. கிம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறப்போ யுரிக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு. அதனால சரி நம்ம இதுக்கப்புறமாக வீடியோ கால்ல கனெக்டிங்கா இருக்கலாம், கால் பண்ணி பேசிக்கலாம், நான் உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, இதுக்கப்புறம் நீங்க பேய்களை பார்த்தாலும் அங்க பேய் இல்லாத மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. நீங்க தூங்குறப்போ ஒரு பேய் வந்து உங்களை பேரலைஸ் பண்ணுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த பேய் வர்றப்போ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அங்க பேய் இருக்கு அப்படின்ட்டு நீங்க பார்க்க கூடாது. அப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற போய் நம்மள பாக்குறான்னு பேய்களுக்கு தெரியும். அதுக்கு பதிலா நீங்க அப்படியே தூங்குன மாதிரி படுத்துக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் நானும் ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நமக்கு மூவ் பண்றாங்க. அங்க அந்த ஒரு பேய் மட்டும் இல்லைங்க, நிறைய பேய்ங்க இருக்கு. என்ன இவன் பார்க்க மாட்டேன்றான், இப்ப இவனுக்கு அந்த பவர் போயிடுச்சு போல இருக்குன்னு அதுக்குள்ள பேசிக்குது. அதனால நைட்டு நிம்மதியா தூங்குறாரு. காலையில கிளம்புறப்ப கூட இன்னும் காலைல கனெக்டா தான் இருக்காங்க. ஒரு பேய் வந்து நிக்குதுங்க. இவர் டை கட்டுறப்ப அந்த பேயும் கையில டைய வச்சுட்டு நிக்குது. அப்படி இறந்துருப்பாரு போல இருக்கு பாவம். அவர் நிக்கிறாங்க அந்த பேய். அப்போ அந்த சமயத்துல இது பாருங்க, உங்க பக்கத்துல எந்த பேய் இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல நிக்க கூடாது. டக்கு டக்குன்னு நாங்க அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு எடுக்கிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்ற மாதிரியே வந்துட்டு கிம் செய்யறாங்க. போய் கோட் எடுக்கிறாங்க, கார் கீ எடுக்கிறாங்க. அப்படியே டக்கு டக்குன்னு அவர் பாட்டுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே வெளியும் வராங்க. கார் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போலாம் அப்படின்னா நடு ரோட்ல ஒரு பேய் நிக்குது. பயந்து பிரேக் போட்டுருவாங்க. அப்பதான் வந்து கால் இன்னும் கனெக்ட்ல இருக்காங்க. யூரி புரிஞ்சுக்கிட்டு, இதை பாருங்க பேயை பார்த்துட்டு நீங்க பிரேக் போட்டிருப்பீங்க, பேய் கண்டுபிடிச்சிரும், கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பேய் மேலே ஏத்திருங்க அப்படிங்கிறாங்க. அது அப்படியே காருக்குள்ள ஊடுருவி வெளியே போகுது. எப்படியோ நம்ம யூரியோட ஹெல்ப்பால கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் வரைக்கும் கடந்துட்டாங்க. இன்னும் கடைசி வாரம் தான். யூரி இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களோட வீட்டு வாசல்ல வந்து உப்பு போட்டு வைங்க, கல்லுப்பு போட்டு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா டோர் ஓபன் பண்ணா அங்கேயும் ஒரு பேய் வெயிட் பண்ணுது. இவர் பாட்டுக்கு கல்லுப்பை கொட்டிட்டு போயிடுவாரு. இப்படி யூரியோட ஹெல்ப் மூலியமாக 1 மாசத்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கடந்துட்டா போதும், 1 மாசம் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த ஆத்மாவும் நம்ம கிம்மோட கண்ணுக்கு தெரியாது. இது செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ கால் பண்ணிருப்பாங்க. யூரி அவங்க வீட்டுல இருந்துட்டு, கிம் அவங்க வீட்டுல இருந்துட்டு. கிம் வந்துட்டு கேட்பாங்க, ஆமா யூரி ஆக்சுவலா நீங்க பயந்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆரம்பத்துல பயந்தேன், நீங்க வந்து எப்படி இப்பெல்லாம் என்ன ஃபாலோ பண்ண டிப் கொடுக்குறேன் இல்லையா, அந்த மாதிரி டிப்ஸை நானே எனக்கு கண்டுபிடிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சேன். அதுல இருந்து தான் நான் வந்து பேய்கள் கிட்ட இருந்து ஓகே நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம என்ன தேடி வர ஆத்மாக்கள் எல்லாம் ஹெல்ப் கேட்டுதான் வரும், என்ன பயமுறுத்தாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, என்னோட உதவி உங்களுக்கு தேவையும் படாது அப்படிங்கிறாங்க. ஆமா நானே சமாளிச்சுப்பேன் தான், பட் இருந்தாலும் இல்ல கிம், நீங்க என்ன பார்க்காம என்கிட்ட நெருங்காம இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் எகைன் ஏதாவது நடந்து உங்களுக்கு எகைன் ஆத்மாக்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட போகுது அப்படிங்கிறப்போ ஒரு நிமிஷம் இருங்க யூரி, நாம ஏன் இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா தொடரக்கூடாது? இப்ப சோசியல் மீடியால வந்து நிறைய பேர் வேற வேற நாட்டுல இருக்கிறவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம இதே மாதிரி வீடியோ கால் பண்ணிக்கலாம், கால்ல கனெக்டா இருக்கலாம், இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸாமே இருக்கலாமே யூரி அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ஆக்சுவலா இது யூரிக்கு பிடிச்சிருக்கு, வேணும்னு தோணுது, ஆனா பயமா இருக்கு. ஏன்னா யூரிக்கு மட்டும்தான் தெரியும். யூரி கிளவுஸ் இல்லாம யாராவது தொட்டா மட்டும் ஆத்மா அவங்க கண்ணுக்கு தெரியாது. யூரிய யாராவது காதலிச்சாலோ
யூரி கிட்ட நெருங்க நட்பு காதல்னு ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கும் ஆத்மாக்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை விட பயங்கரமா உயிர் பயத்தை காட்டி ஹார்ன் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதனால இல்ல கிம், அப்படியெல்லாம் எதுவும் வேண்டாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நான் எல்லாமே நீங்க கடந்துடுவீங்க, அதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். எதர்ச்சியா வெளியே எங்கேயாவது நீங்க என்ன மீட் பண்ணா கூட என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பாருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வீடியோ காலை கட் பண்ணிடுவாங்க. கிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்த நாள் ஜிம்ல இவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கிறப்போ கால் வரும். டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு, சொல்லு கிம், இப்ப எந்த பேய் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நைட்டு கடந்தாதான் 1 month கம்ப்ளீட் ஆகும். அதெல்லாம் அப்படி கேட்டுட கால் அந்த பக்கம் இருந்தது கிம் கிடையாதுங்க, மீனா. இது தெரிஞ்சதும் என்ன தேவையில்லாம இதெல்லாம் பண்ணாத, போய் சொல்றேன்னு யார்கிட்ட வேணா சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யூரி காலை கட் பண்ணிடுவாங்க. ஆனா மீனாக்கு கியூரியஸ் ஆயிடும், என்னது இந்த வாட்டி எந்த பேய் அப்படின்னு கேக்குறா, யார பத்தி கேக்குறா, நிஜமாலுமே இவளுக்கு பேய் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப எதிர்ச்சியா ரேமனை பார்ப்பாங்க. ஆக்சுவலா இந்த ரேமனையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த மீனா நினைக்கிறா போல இருக்குங்க. இப்போ அவளுக்கு நாங்க ஜெயில இருந்து கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்காளா, இல்ல ரேமன் மேல ஏதாவது ஃபீலிங்ஸோட இருக்காளா அப்படின்னு தெரியல. ஆனா ரேமன் கிட்ட பேசுறது கொஞ்சம் அப்படிதான் தெரியுது. ரேமன் வந்துட்டு யூரிய பாக்கலான்னு ஆபீஸ்க்கு வந்தா அப்படிங்கிறாங்க. அப்படியா, யூரிய நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற, பாமா ஜேஜோ இல்லன்னு வந்தப்ப பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ரேமன் சொல்ல, யூரிய பத்தி ரேமன் பேசுறது யூரிய மேல அக்கறை எடுத்துக்கிற மாதிரி காட்டிக்கிறது மீனாக்கு சுத்தமா பிடிக்கல. யூரிய பத்தி நிறைய தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களே ரேமன் அப்படிங்கிறதுக்கு, ஆமா மீனா, ஒருத்தங்களை நம்மளுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா அவங்களை பத்தி நீங்க எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னதும் உங்களுக்கு சுருன்னு ஏறுது. அப்படி சுருன்னு ஏறதும் டைரக்டா ஜெயிலுக்கு வந்து அந்த காங்க பார்த்து அன்னைக்கு அந்த டெட் பாடி அங்கதான் இருந்தது அப்படிங்கறத கிம்முக்கு சொன்னவளே வந்து யூரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். இதுல காங்கு பயங்கர கடுப்பாயிடுறான். ஏன்னா அது வரைக்கும் கிம்மு தான் கண்டுபிடிச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காங்குக்கு இதுல யூரியும் இருக்கான்னு தோன்றப்போ பயங்கர கடுப்பாகுது. இதை மீனா சாதகமா பயன்படுத்திக்கிறா. நீ தானே சொன்ன ஒன்ஸ் நான் ஜெயில விட்டு வெளியே வந்துட்டு அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண அப்படின்னா ரெய்னா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் எல்லாம் என் கைக்கு வர்றதுக்கு நீ ஏற்பாடு பண்ற, நான் அடுத்த சேர்மேன் ஆகிறதுக்கு நீ உதவி பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா யூரி மேல இருக்கிற சில தவறுகளை பாட்டிமா கண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அப்படி சொன்னதோட இந்த காங்க ஜெயில இருந்து ரிலீஸும் ஆகுறான். இது நம்ம கிம்முக்கு தெரிய வந்ததும் சுப்பீரியர் கிட்ட வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. அவரு டென்ஷன் ஆயிடுவாரு. நான் என்னடா பண்ணட்டும், அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆர்டர் கொடுத்தது கோர்ட்டு, அங்க போய் பேசிக்கோ அப்படிங்கிறாங்க. காங்க வந்து ஜெயில விட்டு வர்றப்போ கிம் எதுக்கால வந்து இதை பாரு வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆடாத காங்க உன்னை சும்மா விட மாட்டா அப்படிங்கிறதுக்கு, இதை பாரு அதனால என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீ பண்ணலடா, நீ ஒண்ணு நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே வரல, உங்க அப்பாவோட இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிறப்ப, ஆமா அப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ண அளவுக்கு இருக்கிற அப்பாவை நான் வச்சிருக்கேன் இல்லையா, அவர் எனக்கு அப்பாவா இருக்காரு இல்லையா, அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் கிம், நான் ஏன் தெரியுமா வெளியே வந்தேன், உன்னோட வீக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, உன் வீக்னஸ் யூரி தானே அப்படின்னதும் கிம்மோட முகம் மாறும். என்ன யுரியோட பேர் சொன்னதும் முகமே மாறுது, அப்ப யுரிய வச்சு கை நகத்தலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங் கிளம்பிடுவான். இப்படி இவன் சொன்னதும் நம்ம கிம்முக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, கொஞ்ச நாள நாம வந்து யுரி கூட பேசுறோம் பழக்கிறோம் அப்படிங்கிறத யாரும் இவன் கிட்ட சொல்லியிருக்காங்க. யூரி அலர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. கால் பண்ணா யூரி வந்து அட்டன் பண்றது இல்லை. ஏன்னா யூரி வந்து ஆஃபீஸ்லயும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இங்க வந்திருப்பாரு. காரை வந்துட்டு இருப்பாங்க நம்ம யூரி. அப்போ செக்ரட்டரி தான் கால் பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணது கிம் கால் பண்றாங்க. அது யூரி பார்க்கவும் செய்யறாங்க. ஆனா அப்ப யூரிக்கு வந்து ஒரு விஷயம் ஃபிஷியா இருக்கு. ஏன்னா இவங்க கார் பின்னாடி ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க லைன் மாத்தினா கூட அப்பவும் லைன் மாதிரி இந்த கார் பின்னுக்கவே வருது. யூரிக்கு இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓரம் கட்டி நிறுத்திடுவாங்க. இந்த கார் அது பாட்டுக்கு போயிடும். என்னடா இது ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வேன் வந்து நின்னு அதுல இருந்து திபர் திபர் 4-5 பேர் இறங்கி அப்படியே கண்ணாடியில அடிச்சு உடைக்க ஆரம்பிப்பாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா கிம் வீட்டுக்கு வருவாரு. பாட்டிமா இங்க குழி தோண்டிட்டு இருப்பாங்க. பயந்து போயிட்டு என்ன பாட்டிமா அப்படிங்கிறதுக்கு, கிம்ச்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறத விட மண்பானையில போட்டு நிலத்துல புதைச்சு வச்சா நல்லா இருக்கும். போன டைம் வந்தப்ப எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வச்சுட்டு போனேன், அதை எடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ எங்கடா லேட் நைட்டா ஊர் சுத்திட்டு வர அப்படிங்கிறப்போ, பாட்டிமா நான் ஒரு ப்ராசிக்யூட்டர், நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் கிம்மும் வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப கிம் வந்து கேட்பாங்க, பாட்டிமா அந்த ஜெஜோ ஐலாண்ட்ல நான் வந்து உன்னை பார்த்தேன் பாட்டிமா அப்படிங்கிறதுக்கு, டேய் என்ன மாதிரி யாரையோ பாத்துருக்கடா, நான் அங்க வந்ததே இல்லைன்னு நான் எப்படிடா ப்ரூஃப் பண்றது, பேசாம சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாட்டிமா நீ சொல்றதெல்லாம் நடக்குது, ஷாமன் கிட்ட கேட்டியா, இது உனக்கு எப்படி பாட்டிமா தெரிஞ்சது, ஆக்சுவலா நான் வந்து ஒரு தண்ணியில விழுந்துட்டேன். டேய் இந்த தண்ணியில விழுந்த, கடல்லையா இல்ல ஏதாவது குளத்துலயா ஆத்துலயா அப்படிங்கிறதுக்கு, அட அதான் இருந்த ஹோட்டல்ல ஒரு பாத் டப் இருந்தது, கால் தவறி தண்ணி ஃபில்லான பாத் டப்ல விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதனால நான் படிச்சு சொல்றேன், நான் சொல்றது மட்டும் கேட்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயம் கேட்கறாங்க. ஆக்சுவலா பாட்டிமா அந்த பிளாக் மங்கியோட இயர்ல பிறந்த எந்த பொண்ணு நான் டேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னியே, அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கறதுக்கு, டேய் பேராண்டி அப்படி யாராவது பாத்திய பொண்ணு மீட் பண்ணி அப்படின்னு கேட்கறதுக்கு, சேச்ச
ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அதுக்காக கேட்ட அப்படிங்கிறதுக்கு பாரு ரீசன்லாம் பெருசா இல்ல, அதெல்லாம் ஒத்து வராது. பிளாக் மங்கி இயர்ல பிறந்தவங்க எல்லாம் நல்லவங்க தான், அதுவும் நல்ல வருஷம் தான். அந்த வருஷம் உனக்கு செட் ஆகாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. ஏன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா யூரி, அவங்க பிளாக் மங்கியோட இயர்ல பிறந்தவங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அதனாலதான் கிம் இப்படி கேக்குறாங்க. நமக்குலாம் பாட்டி இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த பாருடா இன்னைக்கு நான் வந்ததே உன்னை எங்கேயும் போக விடாம புடிச்சு வச்சுக்கிறதுக்காக தான். இன்னைக்கு ரொம்ப டைம் சரியில்லை உனக்கு, வெளியே எங்கேயும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கீங்களா பாட்டிமா, அப்படியே ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலாம் ரூமுக்கு வந்து கபோர்ட்ல ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பேய் இருக்கா பிசஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்ல. இன்னைக்கு நைட்டு கடந்துட்டா போதும், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கான டேட் வந்து இன்னையோட முடியுது இல்லையா. சோ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் பேய பார்க்க போறது இல்ல, நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா அந்த காங்கு சொன்னது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. யுரி தான் உன்னோட வீக்னஸ் அப்படின்னு சொன்னது. அதனால யுரி கைக்கன் கால் பண்ணி பாக்குறாங்க. ஓகே ஆல் ஓகே, நான் வந்து இப்போ சேஃபா தான் இருக்கேன், இதுக்கப்புறம் பேய் வந்து கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இப்பவே நான் பேய பாக்கல, நீங்க ஓகேவா காங் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லலாம் தான் கூப்பிடுறாங்க. இப்போ மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் வருது. மனசு கேட்கறது இல்ல. சரி நம்ம வெளியே போய் அவங்க எங்க எதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறப்ப பாட்டிமா குறுக்கால வந்து நின்னுப்பாங்க. எங்கேயாவது போனேன்னா கொன்றுவேன், ஒழுங்கா வீட்டுக்குள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர ரூமுக்குள்ள விட்டு இவங்க வெளியே காவலுக்கு நின்னுப்பாங்க. நமக்கும் வெளியே வந்துட்டு பாட்டிமா நான் எங்கேயும் போக மாட்டேன் சத்தியம், குளிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு குளிக்க போவாங்க. இங்க யுரிய கடத்தினதே இந்த காங்கு தாங்க. இவன் கடத்தி என்ன பண்றான் அப்படின்னா, உனக்கு பேய் எல்லாம் பார்க்க முடியும்ல அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா இப்ப இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி ட்ரக் பார்ட்டின்னு ஒண்ணு நடக்கும், அதுல பெரிய இடத்து பசங்க இவங்க எல்லாம் வந்து கலந்துப்பாங்க, அப்படி ட்ரக் பார்ட்டி எங்க நடக்க போகுதோ அங்க நீயும் கலந்துக்கிட்ட மாதிரி அந்த கெஸ்ட் லிஸ்ட்ல உன்னோட பேரும் வர மாதிரி நான் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணலான்னு பாக்குறான். ஏன்னா இதன் வகையில ட்ரக் பார்ட்டில எல்லாம் கலந்துக்கிட்டா இந்த யூரி அப்படிங்கிறப்ப பாட்டிமாக்கும் ஒரு மதிப்பு மரியாதை குறைஞ்சு போயிடும் யூரி மேல. நாளைக்கு பப்ளிக்ல இது லீக் ஆனாலும் பொதுமக்களுக்கு யூரி மேல ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது இல்லையா. சோ அதுக்காக தான் இவன் ட்ரை பண்றான். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து போராடுறாங்க யூரி. அப்போ யூரி இருக்கிற இடத்துக்கு ஏதோ ஒரு ஆத்மா வந்து பாக்குற மாதிரி இருக்குங்க. இது இங்கிருந்து அப்படியே போயிட்டு நமக்கும் அப்பதான் நல்லா சுடுதண்ணில குளிச்சுட்டு வருவாரு. அப்படியே அந்த மிஸ்ட் எல்லாம் அங்க ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ அந்த கண்ணாடியில வந்து என்னத்தையும் எழுதிட்டு போகும், அதுக்கும் பாத்துருவாரு. அங்க இருக்கிற பேயெல்லாம் கணக்கு தெரியலங்க, அந்த கண்ணாடியில என்னமோ எழுதிருக்காது மட்டும் தெரியுது. உடனே இவர் கிளம்பி எந்த இடத்துல வந்து அவங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம யூரியை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. இவன் காங்கும் அடிக்கலாம் தான் வருவான், அவனை எல்லாம் தள்ளி விட்டுட்டு யூரிய கார்ல ஏத்திட்டு காரை எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த காங்கு செம கோவத்துல காரை ஓட்டிட்டு வந்து கிம் மேல ஏத்திடுவான். ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வர போறோம் அப்படிங்கிறப்பவே கிம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிருப்பாங்க, போலீஸ்க்கும் சொல்லிருப்பாங்க. கண்ணு முன்னுக்கு இது நடக்கிறப்போ நம்ம யூரிக்கு எப்படி இருக்கும். ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது, பக்கத்துலயே அந்த ஆம்புலன்ஸ்குள்ள உட்காந்துக்கிறாங்க. பயமா இருக்கு யூரிக்கு, ரொம்ப பதட்டமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, டாக்டர் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போராடி பாக்குறாங்க. பல்ஸ் ஸ்லோ ஆகிக்கிட்டே வருது. கடைசியில கிம்மோட உயிரும் பிரிஞ்சிருது. இதை பார்த்த யூரி தனியா வந்து உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நொந்துப்பாங்க. அப்போ கிம்மோட ஆத்மா யூரி கண்ணு முன்ன வந்து நிக்கும். இதுக்கு நான் தானே காரணம் கிம், என்ன பார்க்காம இருந்ததா கூட பேசாம இருந்ததா இதுல எல்லாம் நீ சம்மந்தப்படாம இருந்ததா நீ செத்துருக்க மாட்டேன்ல, கடைசியில இப்ப செத்து ஆத்மாவும் என் கண்ணுக்கு தெரியறியா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி புடிச்சிட்டு அழுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் 1 வீக் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அடுத்து 5th and 6th எபிசோடு வந்து கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம மண்டே ஆர் டியூஸ்டே பாத்துடலாம்.